84வது வியாழவட்ட வாரக்கருத்தரங்கினை தலைமையேற்று நடாத்துகின்ற எனது ஆய்வு நெறியாளரும் பல்வேறு தளங்களில் எனக்கு ஆதர்சனமாகவும் அமைகின்ற வளர்தமிழ் குல முதன்மையர் அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையின் தலைவரான பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் சார் அவர்களுக்கும், அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையின் இணை பேராசிரியர் பழனிவேல் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள பேராசிரியர் அறிவானந்தம் சார் அவர்களுக்கும், பேராசிரியர் வீரமணி ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் சங்கீதா அம்மா அவர்களுக்கும், பேராசிரியர் ஜாக்குலின் அம்மா அவர்களுக்கும், பேராசிரியர் இந்து அம்மா அவர்களுக்கும், பூண்டி புஷ்பம் கல்லூரியிலிருந்து வருகை தந்துள்ள நண்பர் பேராசிரியர் பாலமுருகன் அவர்களுக்கும், அவையில் கூடியிருக்கின்ற மாணவ நண்பர்களுக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்கள். மிகவும் ஒரு நெகிழ்ச்சியான தருணம். மிக முக்கியமாக என்னுடைய ஆய்வியல் பார்வையை அல்லது ஆய்வினுடைய தரத்தை செழுமைப்படுத்திய முக்கியமான களங்களில் ஒன்று இந்த வியாழவட்டம். அது நான் எங்கு வேணாலும் அதை நான் வெளிப்படையாகவும் நான் எழுத்து மூலமாகவும் பதிவு செய்திருக்கின்றேன். மிக முக்கியமாக இந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்த பிறகு என்னுடைய ஆய்வியல் பார்வை, அதனுடைய கூர்மை பல தளங்களில் செழுமையடைந்திருக்கின்றது என்பது என்னுடைய நண்பர்களினுடைய அபிப்பிராயம். அதற்கு வழி சமைத்த முக்கியமான களங்களுள் ஒன்று இந்த வியாழவட்டம். வியாழவட்டத்தில் கட்டுரை தயாரிப்புக்கு பின்னர் இடம்பெறுகின்ற கருத்து பகிர்வுகள், உரையாடல்கள், இவை எல்லாமே என்னை செம்மைப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் இந்த நிகழ்வு என்னுடைய வாழ்வில் இந்த வியாழவட்டத்திற்கும் ஒரு மிக முக்கியமான பங்கு உண்டு. இந்த செய்தியோடு நான் நேரடியாக என்னுடைய உரைக்கு வந்திருக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழகத்திலும் இலங்கையிலும் தொடக்க கால எழுத்தறிவு என்பது பற்றியது. மிக முக்கியமாக இந்த தலைப்பை தெரிவு செய்ததற்கான காரணத்தையும் அதற்கான நோக்கத்தையும் நான் முதலிலே சொல்லிவிடுகிறேன். அதாவது, தமிழ்நாட்டினதும் இலங்கையினதும் எழுத்தறிவின் தொடக்கம் குறித்து ஆய்வாளர்களிடையே ஒருமித்த கருத்து இல்லை. அது மிக முக்கியமான பிரச்சனை. அதாவது, எந்த காலத்தில் எங்களிடையே எழுத்து புழக்கம் வந்தது, இந்த எழுத்து புழக்கம் வந்த பொழுது எந்த எழுத்து எங்களிடையே பயன்பாட்டில் இருந்தது, அந்த எழுத்து எங்கிருந்து வந்தது, இது 3 விடயங்கள் தொடர்பாகவும் ஆய்வாளர்களிடையே பல முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. பொதுவாக இந்த பிராமி எழுத்தை இங்கு தமிழகத்திலும் சரி இலங்கையிலும் சரி புழக்கத்தில் இருந்த காலத்தால் பழைய எழுத்தாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவ்வாறு ஏற்றுக்கொண்டாலும் இந்த பிராமியில் எது முந்தியது, அதாவது இந்த பிராமி எங்கிருந்து தோன்றியது, சிலர் இலங்கையில் தோன்றியது என்கிறார்கள், இன்னும் சிலர் தமிழ்நாட்டில் என்கிறார்கள், இன்னும் சிலர் வட இந்தியா என்கிறார்கள், இன்னும் சிலர் இந்தியாவுக்கு வெளியில் இருந்து வந்த எழுத்து என்கின்றார்கள். இதற்கு பிறகு இந்த பிராமியில் பல வகைகள் காணப்படுகின்றன. இந்த பல வகைகளில் மிக முக்கியமாக வட இந்திய பிராமி, தென்னிந்திய பிராமி தான் அடிப்படையில் 2 வகையாக நாங்கள் சொல்லலாம். இந்த பிராமி வகைக்குள் எது முந்தியது என்ற வாதங்கள் இருக்கின்றன. ஒரு சிலர் வட இந்திய பிராமி தான் முந்தியது என்கிறார்கள், இன்னும் சிலர் தென்னிந்திய பிராமி, அதாவது தமிழ் பிராமி, தமிழி தான் காலத்தால் முந்தியது என்கிறார்கள். இதனோட இணைந்த வகையில் இன்னொரு வினாவும் முன்வைக்கப்படுகிறது. இது 2ம் பிராமியாக இருக்கிறதால் எதிலிருந்து எது தோன்றியது? ஒரு குறிப்பிட்ட ஆய்வாளர்கள் பிராகிருதத்தில், அதாவது வட இந்திய பிராமியிலிருந்து தமிழ் பிராமி தோன்றியது என்கிறார்கள். இன்னும் சிலர் தென்னிந்திய பிராமியிலிருந்து தான் இந்த வட இந்திய பிராமி தோன்றியது என்கிறார்கள். இப்படி இந்த தமிழினுடைய, அதாவது தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் புழக்கத்தில் இருந்த காலத்தால் பழைய எழுத்தாக பிராமி சொல்லப்பட்டாலும் அதனோடு ஒட்டிய வகையில் பல முரண்பாடுகள் காணப்படுகின்றன. இந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு தமிழகத்திலும் இலங்கையிலும் கிடைக்கின்ற எழுத்தறிவு சான்றுகளை இணைவுபடுத்தி பார்க்கின்ற பொழுது பயனுடைய பல பக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது, இந்த முரண்பட்ட முடிவுகளுக்கான தீர்வுகளை நோக்கி செல்வதற்கு வெறுமனே தமிழ்நாட்டை மட்டும் அடிப்படையாக கொண்டோ, வெறுமனே இலங்கையை மட்டும் அடிப்படையாக கொண்டோ நாங்கள் முழுமையான தீர்வினை எட்ட முடியாதுள்ளது. இந்த 2 பிராந்தியத்தையும் இணைத்து நோக்குகின்ற பொழுதுதான் அதற்கான தீர்வினை அல்லது அதற்கான ஒரு பொருத்தமான முடிவினை நோக்கி நகரக்கூடியதாக இருக்கும் என்ற உந்துதலின் அடிப்படையில் தான் இந்த தமிழகத்திலும் இலங்கையிலும் தொடக்க கால எழுத்தறிவு என்ற தலைப்பினை நான் இட்டிருக்கின்றேன். அது தொடர்பான சில விடயங்களை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இது உங்களுக்கு தெரியும். கேக்குதா? மொழி என்று சொன்னோடனே உங்களுக்கு தெரியும், அதில் 2 வடிவம் இருக்குது. ஒன்று எழுத்து, இன்னொன்று பேச்சு. இந்த எழுத்தில் பேச்சு, இந்த 2 வடிவம் மொழிக்கு இருந்தாலும்
இவற்றில் எது பழமையானது என்பது எங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். ஏன்னு கேட்டால் பேச்சு மொழிதான் காலத்தால் பழமையானது, பேச்சிலிருந்து தான் எழுத்து தோன்றுகிறது. ஏனென்று கேட்டால் இன்றைய நிலையில் கூட எழுத்து வடிவம் பெறாத பல்லாயிரம் மொழிகள் இருக்கின்றன. ஆகவே இது ஒன்றே போதும் எங்களுக்கு பேச்சிலிருந்து எழுத்து தோன்றுவதற்கு. ஏன்னு கேட்டால் காலத்தால் மனிதன் முதல் பேச கற்று அவன் நாகரீக வளர்ச்சி அடைந்த பொழுதுதான் இந்த எழுத்து என்ற ஒன்றை கண்டுபிடிக்கிறான். அது மனித நாகரீக வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு வளர்ச்சி கட்டம். அவன் எழுத்தறிவை பெற்றுக்கொண்டது. இந்த எழுத்தறிவானது ஒரு நினைச்ச உடனே அல்லது நாங்கள் இன்றைக்கு பார்க்குற எழுத்து வடிவமானது முதலாக எழுத்து என்ற கரு தோன்றிய பொழுதே இன்றைய நிலையை அடையவில்லை. அது பல படிநிலைகளை கடந்துதான் இன்றைய ஒரு வடிவத்தை அடைந்திருக்கின்றன. இந்த வரிவடிவ வளர்ச்சி என்று அதனை சொல்கிறார்கள். வரிவடிவ வளர்ச்சி குறித்து உலகளாவிய ரீதியில் இடம்பெற்றுள்ள ஆய்வுகளின் அடிப்படையில் ஒரு பொது முடிவு இவ்வாறு முன்வைக்கப்படுகிறது. எழுத்தானது ஓவியத்திலிருந்து தான் தொடங்கியது. எழுத்தினுடைய தொடக்கம் ஓவியத்திலிருந்து தொடங்கியது. அது புராதன காலத்து மனிதன், வேட்டையுக மனிதன் பாறைகளில் வரைந்து வைத்துள்ள ஓவியங்கள், அந்த ஓவியங்களுக்கு பயன்படுத்தியுள்ள கோடுகள், நேர்கோடுகள், வளைகோடுகள், இந்த கோடுகள் தான் எழுத்தினுடைய தொடக்கம் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கின்றது. அந்த ஓவியத்திலிருந்து தான் மெல்லமாக நாங்கள் இன்னைக்கு சொல்லுகின்ற எழுத்து முறைமை வளர்ச்சி அடைந்திருக்கு. அந்த படிமுறையை ஆய்வாளர்கள் இந்த 5 வகைக்குள் வகைப்படுத்துவார்கள். முதலாவது ஓவியம் நேர்பொருளை அப்படியே காட்டும். அந்த ஓவியத்திலிருந்து அடுத்த வளர்ச்சி தான் கருத்து எழுத்து என்று சொல்வது. அந்த கருத்தெழுத்து என்பது ஓவியம் போல் நேர்பொருளை காட்டாது, அது அதற்குள்ள ஒரு கருத்தை குறியீடாக சுமந்திருக்கும். உதாரணத்துக்கு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு உதாரணம், ஒரு மாட்டினுடைய தலை வரைந்திருந்தால் அது ஓவியமாக இருக்கிற நேரம் நேரடியாக மாட்டை குறிக்கிறது. அதே கருத்தெழுத்து என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது அது மாட்டை குறிக்காமல் வேறொரு கருத்தை குறிக்கின்றது. அது செல்வத்தை குறிக்கலாம் அல்லது கொடையாக வழங்கப்பட்ட ஏதோ ஒன்றை குறிக்கலாம். அந்த அடிப்படையில் ஓவியமாக இருக்கின்ற நேரம் நேர்பொருளும், அந்த ஓவியத்தின் மூலம் இன்னொரு பொருளை கருத்தேற்றி சொல்வதே கருத்தெழுத்துன்னு சொல்கிறார்கள். இது ஓவியத்திலிருந்து ஒரு நீண்டகால வளர்ச்சிக்கு பிறகு அடைந்த ஒரு அடைவு. அதை நிலவு, சூரியன் இப்படி எல்லாவற்றையுமே உதாரணமாக நாங்கள் காட்டலாம். அதற்கு அடுத்ததாக சொற்குறியீட்டு எழுத்து. இது என்ன சொல்றதுன்னு கேட்டால் ஒரு சொல்லுக்கு ஒரு குறியீடு. அதான் ஒரு குறியீடு என்பது இன்றைய நிலையில் இப்போ சீன எழுத்தெல்லாம் அப்படியாப்பட்டது தான். என்னன்னு கேட்டால் ஒரு சொல்லுக்கு ஒரு குறியீடு. அப்போ அந்த ஒரு குறியீடு என்பது ஒரு எழுத்தாக நாங்கள் கருதலாம். இதுவும் எழுத்தினுடைய வளர்ச்சியில் ஒரு படிநிலை. ஓவியமாக இருந்து கருத்தெழுத்தாக இருந்து அடுத்து சொற்குறியீட்டு எழுத்தாக வந்து அதற்கு அடுத்த நிலையில் அசை எழுத்தாக வருகிறது. அசை என்பது ஒரு ஓசை. அந்த ஓசை என்று சொன்னால் உயிரொலியை அடிப்படையாக கொண்ட ஒரு ஓசை அலகு தான் அசைன்னு சொல்லுவோம். சிலபல் சொல்லுவோம் நாங்கள், சிலபிக். அப்போ அந்த முதல் ஒரு சொல்லுக்கு ஒரு குறியீடாக இருந்தது, அதற்கு வளர்ச்சி நிலையில் ஒரு அசைக்கு ஒரு குறியீடாக மாறுது. ஒரு அசைக்கு ஒரு குறியீடு. அப்போ முதல் ஒரு சொல்லாக இருக்கிற நேரம் அந்த ஒரு சொல்லுக்குள்ளே 2 அசை இருக்கலாம், 3 அசை இருக்கலாம். தமிழ் யாப்பில் வர்ற அசை இல்லை, இது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற அசை, உயிரொலியை அடிப்படையாக கொண்ட ஓசை அலகு. அப்போ ஒரு எழுத்துக்குள்ள ஒரு சொல்லுக்குள்ள 3 அசை வந்தால் 3 குறியீடு வேணுங்கிற ஒரு வளர்ச்சி நிலை வருது. முதல் ஒரு சொல்லுக்கே ஒரு குறியீடு தான். இந்த வளர்ச்சி நிலையிலிருந்து தான் அதற்கு அடுத்து இன்றைய நிலையில் நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒலி எழுத்து என்ற ஒரு நிலை வந்திருக்கு. ஒலி எழுத்துன்னு சொல்கிற நேரம் ஒரு ஓசைக்கு ஒரு எழுத்து. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு படிமுறை வளர்ச்சி இருக்குது. அதாவது ஓவியம் நேர்பொருளை காட்டினது, அதுக்கு பிறகு கருத்தெழுத்து அதற்குள்ள ஒரு கருத்தை குறியீட்டை உணர்த்தியது. அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஒரு சொல்லுக்கு ஒரு குறியீடு, அதற்கு அடுத்து ஒரு அசைக்கு ஒரு குறியீடு, அதற்கு பிறகு ஒரு ஓசைக்கு ஒரு குறியீடு. இப்போ இன்றைய நிலையில் நாங்கள் இந்த ஒலி எழுத்து முறையை தான் மிக நீண்ட காலமாக பயன்படுத்தி வருகிறோம். தமிழ் மொழியும் அப்படி தான், ஒரு ஓசைக்கு ஒரு குறியீடு என்ற அடிப்படையில். அப்போ இந்த வரி வடிவம் அல்லது எழுத்தறிவு என்பது குறித்து பார்க்கின்ற நேரம் இது எல்லாமே கலந்தது தான் அதற்குள்ளே வருகின்றது. இப்போ நான் இங்கு பேச போகிறது இந்த ஒலி எழுத்தை மட்டும்தான். அதாவது தமிழ் சூழலில் கிடைக்கின்ற ஆவணங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற நேரம் எங்களுக்கு பாறை ஓவியங்கள் ஏராளமாக கிடைக்கின்றன. அதில் வர்ற குறியீடுகளை ஓவிய எழுத்து என்று சொல்லி சிந்துவெளி காலத்து ஓவிய எழுத்துக்களோடு ஒப்பிட்டு வருகின்ற ஆய்வுகள் எல்லாம் நிறைய வந்திருக்கின்றன.
இருந்தாலும் சிந்துவெளியினுடைய ஓவிய எழுத்துக்கள் நாங்கள் திராவிட எழுத்தாக சொல்வது போல உலகளாவிய அங்கீகாரம் இன்னும் அதற்கு கிடைக்கவில்லை. ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சிந்துவெளி எழுத்தை ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரிட் பண்ணுறாங்க. அதனால் நான் அந்த ஓவிய எழுத்துக்களை பற்றி பேசாமல் நான் நேரடியாக இந்த ஒலி எழுத்து எப்படி தமிழ் சூழலில் தோன்றி வளர்ந்தது, அதனுடைய பின்புலங்கள் என்ன என்பதை தான் பேச போகின்றேன். அது 2வது செய்தி. இப்போ இந்திய உபகண்ட சூழலில் பயன்படுத்தப்பட்ட மொழிகள் அப்படின்னு பார்க்குற நேரம் நான் அடிப்படையில் இது எல்லாமே கல்வெட்டுக்களை அடிப்படையாக கொண்டு தான் பேசுகிறேன். இப்போ இந்திய சூழலில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரம் இந்திய உபகண்ட சூழல்னு சொல்கிறது இந்தியாவை மட்டுமல்ல, இந்தியாவை சுற்றி உள்ள இலங்கை முதலிய எல்லா நாடுகளையும் சேர்த்து தான் அது பொருள் கொள்ளப்படுது. இந்த இந்திய உபகண்ட சூழலில் கல்வெட்டுக்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள காலத்தால் பழைய மொழி பிராகிருதம் தான். பிராகிருதம் ஒரு முக்கியமான மொழியாக இருந்திருக்கு. அது இன்றைய நிலையில் ஆங்கிலம் எப்படி எல்லாருக்கும் இடையிலான ஒரு தொடர்பு மொழியாக இருக்கிறதோ அதனை போல இந்த இந்திய உபகண்ட சூழலில் உள்ள மக்கள் எல்லோருக்கும் இடையிலான ஒரு தொடர்பு மொழியாக பிராகிருதம் இருந்திருக்கு. அதனால் கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 4, 5ஆம் நூற்றாண்டு வரை எங்களுக்கு பிராகிருதத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. கிட்டத்தட்ட இலங்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2000 கல்வெட்டுகளுக்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் பிராகிருதத்தில் தான் எங்களுக்கு கிடைக்கின்றன. அதில் மிக முக்கியமான செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள பிராகிருதத்தில் முழுமையாக அமைந்த கல்வெட்டுகள் கிடைக்கப்பெறவில்லை. அதாவது தமிழ்நாட்டில் பிராகிருத கலப்பு இருக்கின்றனவே ஒழிய தனி பியோ பிராகிருத கல்வெட்டுகள் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. தமிழ்நாடு இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வெளியே வட இந்திய சூழல், மத்திய இந்தியா, இலங்கை முதலான பகுதிகளில் தான் இந்த பிராகிருதத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு பாலி மொழி மிக முக்கியமான மொழி, உங்களுக்கு தெரியும். பிராகிருதத்துக்கும் பாலிக்கும் நிறைய வேறுபாடு இல்லை. என்னன்னு கேட்டால் பிராகிருதம் கொச்சை வழக்கு, அது பேச்சு வழக்கு. இந்த பேச்சு வழக்கை இலக்கண ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் செம்மைப்படுத்துகின்ற பொழுதுதான் அதற்கு பாலி என்ற அங்கீகாரம் கிடைக்கிது. அது பௌத்த மதத்தினுடைய, தேரவாத பௌத்தத்தினுடைய ஒரு மொழியாக இருக்கின்றது. அதனால் பாலி மொழி எங்களுக்கு ஒரு தொடக்க காலத்தில் ஒரு முக்கியமான மொழியாக இருந்திருக்கு. துரதிர்ஷ்டவசமாக என்னன்னு கேட்டால் பாலி மொழியிலான கல்வெட்டுக்கள் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கப்பெறவில்லை. ஏன்னு கேட்டால் அவர்கள் தொடக்க காலத்தில் இந்த பாலி மொழியை ஒரு தெய்வீக மொழின்னு கருதி இருக்கிறார்கள். புத்தர் பயன்படுத்திய மொழி, புத்தர் போதனைகளை பயன்படுத்திய மொழி, அறப்போதனைக்கான மொழி என்ற நிலையில் பாலி மொழியில் பொது இடங்களில் கல்வெட்டுக்களை பொறிப்பதை அவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள். இலங்கையிலையும் தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் தேடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 15-20 கல்வெட்டுக்குள்ளே தான் அந்த பாலி மொழியிலான கல்வெட்டுக்கள் கிடைக்கின்றன. அதற்கு பிறகு சமஸ்கிருதம் எங்களுக்கு வேதம் அதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கல்வெட்டு என்ற நிலையில் கிமு 1ஆம் நூற்றாண்டில் தான் எங்களுக்கு முதல் சமஸ்கிருத கல்வெட்டு கிடைக்கின்றன. அதற்கு பிறகு அது மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து தமிழ்நாடு, தென்கிழக்காசிய நாடுகள், இலங்கை, இப்படி எல்லா நாடுகள்லையும் சமஸ்கிருத கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன சமஸ்கிருத மொழியில். ஆனால் அது முன்பகுதி எங்களுக்கு கிடைக்கல. அதாவது இப்போ இவங்க வேதம்னு சொல்கிற கிமு 1500ஆம் ஆண்டுக்கு வேதம் தோன்றினதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்துக்குரிய கல்வெட்டுக்கள் எவையுமே எங்களுக்கு சமஸ்கிருதத்திலோ இதுலையுமே கிடைக்கப்பெறவில்லை. கிடைத்திருக்கிறது கிமு 1ஆம் நூற்றாண்டில் தான் எங்களுக்கு வெரி ஃபர்ஸ்டாக கிடைக்கிது. அதற்கு பிறகு பார்த்தா தமிழ் மொழி இந்த இந்திய உபகண்ட சூழலில் ஒரு முக்கியமான மொழியாக இருந்திருக்கு. கிடைக்கின்ற கல்வெட்டுக்களை பார்க்கின்ற நேரம் எங்களுக்கு பிராமி வரி வடிவத்தில் எழுதப்பட்ட இந்த கல்வெட்டுக்களில் கிமு 3ஆம் நூற்றாண்டு முன்னெல்லையாக சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் கீழடி அங்கங்கே கிடைக்கப்பட்டதெல்லாம் பானை ஓடுகளில் கிடைக்கப்பெற்ற பொறிப்பு. நம்ம அதோடைய காலத்தை பிறகு சொல்கிறேன். இங்கே கல்வெட்டுக்கள் என்று பார்க்குற நேரம் கிமு 3ஆம் நூற்றாண்டு. இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த புலிமான் கோம்பை கிடைக்கப்பெற்ற நடுகற்கள் தான் அது காலத்தால் பழமையானதாக அதை வரி வடிவத்தை வச்சு சொல்கிறாங்க. பின்னால் 6ஆம் நூற்றாண்டு வரைகளில் தான் எங்களுக்கு முழுமையாக இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகிற தமிழ் வரி வடிவத்தில் அமைந்த கல்வெட்டுக்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. தமிழ் வரி வடிவத்திலே அமைந்த இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகிற எழுத்து வடிவத்தில் அமைந்த கல்வெட்டுக்கள் எங்களுக்கு கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. அதற்கு பிறகு அது சோழர் காலம் வர்ற நேரம் பொது வளமையாக எல்லா இடமும் பரவிடுது. இது இங்கே மட்டுமில்லை, இலங்கை, தென்கிழக்காசிய நாடுகள், இப்படி பல இடங்களில் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ் மொழியானது உலகளாவிய ரீதியில் ஒரு பயன்பாட்டு மொழியாக இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு மிக முக்கிய சான்றாக இருக்குது. இது நான் இந்த என்னென்ன மொழிகள் பழைய மொழிகளாக கல்வெட்டுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். இலங்கையில் உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், இலங்கையில் சிங்கள மொழி தான் பெரும்பாலும் கல்வெட்டுகளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சிங்களம் எங்களுக்கு எப்போ வளர்ச்சி அடைந்ததுன்னா அது கிபி 8ஆம் நூற்றாண்டில் தான் நாங்கள் இன்னைக்கு பயன்படுத்துகிற சிங்கள மொழியினுடைய தொடக்கத்தை காண்கின்றோம்.
ஆனால் இலங்கை ஆய்வாளர்கள் என்ன சில இனத்துவம் சார்ந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், நான் முதல்ல சொன்னதான இலங்கையில் பிராகிருத மொழியிலான கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து எங்களுக்கு பிராகிருத மொழியிலான கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. இந்த பிராகிருதத்தை ஆதி சிங்களம்னு அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது இந்த பிராகிருத மொழி தான் ஆதி சிங்களம், அதிலிருந்து இந்த பின்னால் எங்களுக்கு இந்த நவீன சிங்கள மொழி வளர்ச்சி அடைந்தது என்பது அவர்களுடைய ஆர்கியூமெண்ட். ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு போதிய சான்று இல்லை. ஏன்னு கேட்டால், சிங்கள மொழியினுடைய உருவாக்கத்தில் பிராகிருதம் மட்டும் செல்வாக்கு செலுத்தவில்லை. அது பிராகிருதம், சமஸ்கிருதம், பாலி, தமிழ், இப்படி எல்லா மொழிகளினுடைய கலவையினால் தான் என்ன செஞ்சிருக்குன்னா சிங்கள மொழி ஒரு தனி மொழியாக வளர்ச்சி அடைந்திருக்கு. ஆகவே அதில் ஒரு கூரை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்ல முடியாது, அதுதான் ஆதி சிங்களம்னு சொல்வதில் சிக்கல் இருக்கின்றன. ஆகவே இது பௌத்த போதனை என்பதால் அவர்கள் பிராகிருதத்தை தான் இலங்கையில் தொடக்கத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். சிங்களம் அது 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் எங்களுக்கு இலங்கையில் இன்றைய பயன்படுத்துகிற சிங்களத்தினுடைய தொடக்கத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது இந்திய உபகண்ட சூழலில் பயன்படுத்தப்பட்டுள்ள மொழிகள். அடுத்து வரி வடிவங்கள் எடுத்து பார்க்குற நேரம் எங்களுக்கு இந்த வரி வடிவங்கள் பற்றி சில நூல்கள் முக்கியமான தகவல்களை தருகிறது. இந்த பார்த்தா நான் தந்திருக்கேன். இந்த சமயாவங்க சுத்த மற்றும் பன்னவான சுத்த இந்த 2 புத்தகத்திலையும் இது 18 வகையான வரி வடிவங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இது சமணம் சமயம் சார்ந்த நூல். 18 வகையான வரி வடிவங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. லலித விஸ்தரம் என்ற பௌத்த சமயம் சார்ந்த நூலில் 64 வகையான எழுத்துக்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதில் மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற 2 எழுத்து, இவர்கள் ஒரு எழுத்து இப்போ நாங்கள் எழுதுகிற மாதிரி இடமிருந்து வளமாக எழுதுகிற ஒரு எழுத்து பற்றியும் வளமிருந்து இடமாக எழுதுகிற எழுத்து பற்றியும் அந்த குறிப்பு வருகிறது. இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வளமிருந்து இடமாக எழுதப்படுகின்ற எழுத்தை தொடக்க காலத்தில் உள்ள எழுத்து பிராமி என்றும், இந்த இடமிருந்து அரபிக் ரைட் எழுத்து மாதிரி வளமிருந்து இடமாக இப்படி எழுதுறத கரோஸ்டி என்றும், இன்னைக்கு நாம வளமையாக எழுதுகிற இடமிருந்து வளம் எழுதுறத பிராமின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பேர் வச்சவர் ஒரு பிரான்சிய அறிஞர் தான் பேர் வைக்கிறார். மிக முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த பெயர்களில் தான் அந்த எழுத்துக்கள் அழைக்கப்பட்டனவா என்று எங்களுக்கு தெரியாது. அதாவது இது பயன்பாட்டில் இருந்திருக்கு. இந்த நூல்கள், இந்த சீன மொழியில் உள்ள ஒரு நூல், பௌத்த மத களஞ்சியம், இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு அதில் வளமிருந்து இடமாக எழுதுகிற எழுத்து பற்றிய ஒரு செய்தியும் இடமிருந்து வளமாக எழுதப்படுகின்ற எழுத்து பற்றிய செய்தியும் இடம்பெறுவதால் இந்த லக்கோபெரே என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரான்சிய அறிஞர் தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த எழுத்துக்களை எங்களுக்கு வகைப்படுத்தி தாரார். இந்த பாருங்க போட்டிருக்கேன். டெரிண்டி லக்கோபெரே இந்த 1886-87 ஆண்டு வெளிவந்த ஒரு கட்டுரையில் ராஜன் சார் இதை தெளிவாக எழுதியிருக்கிறாரு. அவர் தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த சீன மதத்தினுடைய புத்த மத களஞ்சியமான பா யுவான் சூலின் அந்த நூலையும் லலித விஸ்தரத்தையும் இணைத்து ஆய்வு செய்கிற நேரம் அதில் வடமிருந்து இடமாக எழுதப்படுகின்ற ஒரு எழுத்து பற்றியும் இடமிருந்து வளமாக எழுதப்படுகிற எழுத்து பற்றியும் சொல்லப்படுகின்ற செய்திகளின் முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு நாம் இன்னைக்கு வழங்குகிற பிராமி என்ற பெயரை இடமிருந்து வளமாக எழுதப்படுகின்ற எழுத்துக்கும் வளமிருந்து இடமாக எழுதப்படுகின்ற எழுத்துக்கு கரோஸ்டி என்ற பெயரையும் அவர் முன் வச்சிருக்கிறார். சரி, அதில் இந்த மிக முக்கியமாக இந்த கரோஸ்டி என்பது இன்றைக்கி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளில் பயன்படுத்தப்படுது. நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கும் அரபிக் ரைட்டிங் வளமிருந்து இடமாகத்தான் எழுதப்படுது. ஆகவே அதனுடைய தொடக்க மூலத்தை நாங்கள் எங்கே பார்க்கலான்னு கேட்டால் இந்த கரோஸ்டி என்ற எழுத்துக்களில் பார்க்கலாம். இந்த கரோஸ்டி அதிகமாக பயன்படுத்தப்படலை. அசோகனுடைய பாறை கல்வெட்டுக்கள்லே 2 கல்வெட்டுகளில் தான் இந்த கரோஸ்டி மொழியிலான இது இருக்குது. அது சபாஸ்கார்கி, மான்சாரா என்ற 2 இடத்துல. ஆனால் இது பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு கிபி 3ஓட வழக்கிருந்து போயிடுச்சு. இது அவ்வளோ முக்கியம் இல்லை, நான் பேசுகிற விடயத்தையோட ஒரு தகவலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இந்த பிராமி இந்திய உபகண்ட சூழலில் பயன்படுத்தப்பட்டுள்ள காலத்தால் பழைய எழுத்து. ஆக இந்த பிராமியை சொல்கிறோம். இதில் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டால், இன்னைக்கு வழக்கில் இருக்கின்ற பெரும்பாலான மொழிகளினுடைய வரி வடிவங்கள் இந்த பிராமியிலிருந்து தான் தோன்றின. அது சிங்களமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம். இந்த மொழிகள் எல்லாவற்றினுடைய வரி வடிவத்தின் தொடக்கத்தை நாங்கள் எங்கே பார்க்குறோன்னு கேட்டால் பிராமி என்ற எழுத்து வடிவத்தில் தான் பார்க்குறோம். இந்த பிராமி என்ற எழுத்தை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வெவ்வேறு பிராந்தியங்களில் வெவ்வேறு விதமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த தமிழ்நாட்டில் இந்த பிராமி என்பது ஒரு வரி வடிவம் மட்டும்தான். இந்த ரோமன் லெட்டர்ஸ் மாதிரி ஒரு எழுத்து வடிவம். தமிழ்நாட்டில் இந்த பிராமி என்ற வரி வடிவத்தை கையாண்டு தமிழ் மொழியில் எழுதியிருக்கிறார்கள். அதனால் அதை இன்னைக்கு நாங்கள் தமிழி என்ற பெயரால் அழைக்கிறோம்.
நீண்ட காலமாக பிராமி என்று அழைத்து வந்ததை இன்னைக்கு அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது. அது தமிழ் மொழியில் இருக்கிறதுனால நாங்கள் கட்டாயமாக தமிழி என்று தான் அழைக்கணும்னு. அதற்கான அடிப்படை காரணம் அது பிராமி என்ற வரி வடிவத்தை கொண்டு தமிழில் எழுதப்பட்டுள்ளது தான் அதற்கான காரணம். அதே நீங்கள் இலங்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இலங்கையில் பிராமி என்ற வரி வடிவத்தை கையாண்டு பிராகிருத மொழியில் எழுதியிருக்கிறார்கள். பிராமி என்ற வரி வடிவத்தை கையாண்டு பிராகிருத மொழியில் எழுதியிருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்ளாத சில தமிழக ஆய்வாளர்கள் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இலங்கையில் எழுத்துக்களை நாங்கள் பிராமின்னு சொன்னால் நீங்கள் ஏன் பிராமின்னு பயன்படுத்துகிறீங்க, அதை நீங்கள் தமிழின்னு பயன்படுத்தணும்னு மீள மீள வலியுறுத்துகிறாங்க. ஆனால் அதை பயன்படுத்த முடியாமையாக இருக்கேன்னு கேட்டால் அது தமிழ் மொழியில் இல்லை, அது பிராகிருத மொழியில் தான் இருக்கிறது. அதனால் நாங்கள் அதை பிராகிருத பிராமின்னு தான் பயன்படுத்தலாம் அல்லது இலங்கை பிராமின்னு பயன்படுத்தலாமே ஒழிய அதை நாங்கள் தமிழி என்று பயன்படுத்த முடியாதுள்ள. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வெளியே மிக முக்கியமாக வட இந்திய சூழல் முழுவதும் இந்த பிராமி என்ற வடிவத்தை கையாண்டு, அது மத்திய இந்தியாவுக்குள்ளே தான் பிராகிருத மொழியில் தான் எழுதியிருக்கிறார்கள். அப்போ இது தமிழ்நாட்டுக்குரிய ஒரு தனிச்சிறப்பாக இருந்திருக்கு. உலகத்தில் பல இடங்களில் இந்த பிராமி என்ற வரி வடிவத்தை கையாண்டு பிராகிருத மொழியிலே எழுத தமிழ்நாட்டில் மட்டுமே வேறுபட்டு என்ன செய்திருக்கிறார்கள், தமிழ் மொழியில் எழுதியிருக்கிறார்கள். இது தமிழினுடைய சிறப்புக்கும் ஒரு தொன்மைக்கும் ஒரு சான்றாக அமையக்கூடியது. சரி, இந்த பிராமி நான் பேர் காரணத்தை சொல்லிட்டேன். முதல் அதை லட்ஸ் அல்லது லாட்டுன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அது அசோகனுடைய பாறை தூண்களில் இருந்ததுனால தூண் என்ற பெயரில் அதை அழைத்தார்கள். அதற்கு அடுத்து இதை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அசோகர் அல்லது மௌரியர் என்று மன்னர் பெயர்லையும் அரச மரபு பெயர்லையும் அழைத்தார்கள். அதற்கு பிறகு இது அறப்போதனை செய்வதால் தம்மலிபி, அதை பார்த்து மொழி தர்ம போதனை செய்வதனால தம்மலிபி அல்லது இந்தியன் பாலி என்று அழைத்தார்கள். பேர் வைக்க தெரியாமல், அதாவது முதல் அந்த எழுத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதற்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியலை. அசோகனுடைய தூண்களில் இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளதால் அது தூண் என்ற பெயரில் வழங்கினாங்க. பிறகு பார்த்தால் இது அசோகன் பயன்படுத்தியிருக்கான், மௌரிய அரசு பயன்படுத்தியிருக்கு, அசோகர்னாங்க அல்லது மௌரியர் என்ற பெயரால் அழைத்தார்கள். அதற்கு அடுத்து இதனுடைய செய்தியை பார்க்குற நேரம் இந்த செய்தி அறப்போதனைக்கானது என்று கேட்டால் அது பௌத்த மத பெரு வழிகளில் தான் அவனுடைய தூண்கள் எல்லாம் நடப்பட்டிருக்கு. பாறைக்கான சாசனங்கள் எல்லாம் பார்த்தால் இந்த பௌத்தர்களுடைய விகாரைகளை நோக்கி போகின்ற இந்த பாதைகள் பெருவழிகளில் தான் அவை நாட்டப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதுக்குள்ளே அறப்போதனை இருக்குன்னு சொல்லி அதை தம்மலிபி தர்மத்துக்கான எழுத்து என்ற பொருளை சொன்னாங்க. இந்த லக்கோபெரை தான் பின்னால் அதற்கான பெயரை பிராமி என்று அழைக்கிறதுக்கான காரணங்களை சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு இன்றைக்கி அது பொது வளமையாக பிராமினே வந்துடுச்சு. அப்போ இந்த பிராமி எழுத்தை வாசிக்கின்ற முன்னோடிகள் எப்போ இடம்பெற்றுச்சுன்னு பார்க்குற நேரம் முதல்ல இந்த இது பற்றி பல சர்ச்சைகள் இருக்கின்றன. இந்த ஜேம்ஸ் பிரின்சப் மிக முக்கியமான ஒரு இந்தியவியல் ஆய்வாளர், நான் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு ஆய்வாளர். இந்தியவியல் பற்றி பார்க்குற நேரம் இந்த ஜேம்ஸ் பிரின்சப் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அசோகனுடைய பாறை கல்வெட்டுக்களை முதல் வாசிக்கிறார். 1837ஆம் ஆண்டு அதை பிராமி என்ற அடிப்படையில் அதை வாசித்து வெளிப்படுத்துகிறார். அதனால் இந்த பிராமி கல்வெட்டுக்களை வாசித்த முன்னோடியாக பிரின்சப்பை சொல்லுகின்ற வளமை இருக்குது. ஆனால் ஜேம்ஸ் பிரின்சப்புக்கு முதலே இந்த பிராமி எழுத்தை வாசிக்கின்ற முயற்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் இந்த கிறிஸ்டியன் லாசர் அது முக்கியமான ஒருத்தராக இருக்கிறார். இவர் தான் கால்டுவெல்லுக்கு முன்னரே இந்த திராவிட மொழி குடும்பம் பற்றி பேசியவர்கள் இவரும் ஒருத்தர். எல்லிஸ், கிறிஸ்டியன் லாசர், இவங்க தான் இந்த தமிழ், மலையாளம் இந்த மொழிகள் எல்லாமே சமஸ்கிருதத்திலிருந்து வேறுபட்ட மொழி குடும்பங்கிற கருத்தை சொன்னவர். இவர் தான் என்ன செய்கிறார்னு கேட்டால் கிரேக்க மன்னனுடைய ஒரு காசில் உள்ள செய்தி முன்பக்கம் கிரேக்க மொழியிலும் பின்பக்கம் பிராமி மொழியிலும் உள்ளதை அதை ஒப்பிட்டு வாசித்து இந்த அகத்துல்க ராஜா என்ற பெயரை முதல் வாசித்திருக்கிறார். அதனால் பிராமி எழுத்தை முதல் வாசித்த பெருமை கிறிஸ்டியன் லாசரை தான் சாரும். அதற்கு பிறகுதான் ஜேம்ஸ் பிரின்சப் அசோகனுடைய பாறை கல்வெட்டுக்களை வாசிக்கிறார். இந்த அசோகனுடைய பாறை கல்வெட்டுக்களை வாசித்தல் தான் அது ஒரு பெரிய செய்தியாக இருந்ததால் ஒரு குழப்பம் என்னன்னு கேட்டால் ஜேம்ஸ் பிரின்சப் தான் இந்த பிராமி எழுத்தை முதல் வாசித்த முன்னோடி என்ற கருத்து சொல்லப்படுது. அது தவறு என்பதை இவர் ராஜனும் சுட்டி காட்டியிருக்கிறார். அதற்கு பிறகு நாங்கள் பார்க்குற நேரம் இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்குற நேரம் எங்களுடைய மாங்குளம் பாறைகளில் உள்ள பல பிராமி கல்வெட்டுகள் இருக்கின்றன. அதை ராபர்ட் சீவல் 1882ஆம் ஆண்டு முதல் கண்டுபிடிக்கிறான். இங்கே கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை வாசிக்கிறதுக்கு யாரும் இருக்கலை, அதற்கான அந்த முயற்சி எடுக்கலை. பல பேருடைய முயற்சிக்கு பிறகு நீண்ட காலம் கிட்டத்தட்ட 82னா 1924ஆம் ஆண்டு தான்
அது தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அது 82ஆம் ஆண்டு 1882ஆம் ஆண்டு இந்த தமிழ் பிராமி இங்கே எழுத்து பொறிப்பு இருக்குது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மாங்குளம் பல கல்வெட்டுக்கள். ஆனால் அதை முழுமையாக யாவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாசிப்பை செய்வதற்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இந்த KV சுப்பிரமணிய ஐயர் 1924ஆம் ஆண்டு அது தமிழ் மொழியில் எழுதப்பட்டுள்ளது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வாசித்து காட்டினார். அதற்கு முன்னுக்கு சில முயற்சிகளில் இந்த வெங்கையாட முயற்சி முக்கியமானது. அவர் என்ன செஞ்சிட்டார்னா, இது பிராமி எழுத்துல தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் என்ன செய்யலைன்னு கேட்டால், அதை தமிழாக படிக்காமல் அது பாலி மொழியில் இருக்குன்னு சொல்லிட்டார். ஏன்னு கேட்டால், குகைகளில் பொறிக்கப்பட்டிருக்கு, குகைகளில் துறவிகள் இருந்தாங்க, ஆகவே இது பௌத்த துறவிகள் தங்கின இடம் என்ற எடுகோலின் அடிப்படையில் அது பாலி மொழியில் இருக்குன்னு சொன்னார். அதுக்கு பிறகு இந்த கிருஷ்ண சாஸ்திரி சில முக்கியமான முயற்சிகளை செய்து இந்த பிராமி எழுத்துக்கள்லேயே தமிழ் பிராமிக்குன்னு சிறப்பு எழுத்துக்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இல், இட், இன், இல். அந்த சிறப்பு இல் தமிழுக்கு வர்ற அந்த இல்ல அதில் இருக்குது என்பதை சுட்டி காட்டினவர் கிருஷ்ண சாஸ்திரி, பெரிய அறிஞர். தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி 4 அவர் தான் பதிப்பிச்சிருக்கார். இலங்கை கல்வெட்டுக்களை முதல் பல்கா பதிப்பிச்ச பெருமை அவருக்குரியது. அந்த தொகுதியில் 32 கல்வெட்டுக்களை 1923ஆம் ஆண்டே அவர் பதிப்பிக்கிறார். இந்த வளர்ச்சிக்கு பிறகுதான் எங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் இந்த பிராமி எழுத்தை கொண்டு எழுதியிருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய வெளிச்சம் வந்து தமிழருடைய அறிவு பாரம்பரியம் குறித்த ஒரு புதிய உரையாடலுக்கான வெளியை அது திறந்து வைக்குது. அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, இலக்கியங்கள் பற்றியே பேசணுமே ஒழிய இப்படி ஒரு பெரும் தகவல் சுரங்கம் இருக்கு, தமிழனுடைய ஒரு சமய மரபை அவனுடைய அறிவு வளர்ச்சியை பார்க்கறதுக்கான ஒரு இதை இந்த வாசிப்பு எங்களுக்கு தருது. அதற்கு பிறகுதான் அந்த துறையில் மிக நீண்ட காலம் உழைத்து பெரும் பங்களிப்பு செய்த நாம் போற்றுதலுக்குரிய ஆய்வாளராக எங்களுக்கு ஐராவதம் மகாதேவன் வாரார். அவர் தமிழ்நாட்டில் கிடைக்கப்பெற்றுள்ள பெரும்பாலான பிராமி கல்வெட்டுகள், கிட்டத்தட்ட 96 பிராமி கல்வெட்டுக்களை முறைப்படி தொகுத்து ஆவணப்படுத்தும் ஒரு பெரும் பணியை அவர் செய்திருக்கிறார். அந்த புத்தகம் இப்போ செம்மொழி இதில் வெளிவந்திருக்கு. அது 3ஆம் பதிப்புன்னு நினைக்கிறேன், இது 3ஆம் பதிப்பாக வெளிவந்திருக்கு. அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிராமி கல்வெட்டுக்கள் பற்றிய மொத்த செய்திகளும் வாழ்நாளில் ஒருவர் அப்படி ஒரு புத்தகம் போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வேலையை அவர் செய்திருக்கிறார். அது எல்லாரும் நாங்கள் கட்டாயம் இந்த தமிழ் பண்பாட்டு வரலாறு, மொழி வரலாறு, அதே போல் தமிழ் சமய வரலாறு, தமிழ் சமூக வரலாறு, இதை படிக்க தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி வைக்கிறது கட்டாயமானது. இப்போ இலங்கையை பார்க்கலாம், தமிழ்நாட்டில் எப்படி நடந்தது. இலங்கையில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஜேம்ஸ் பிரின்சப் இந்த எழுத்தை வாசித்த பிறகு தான் இலங்கையில் முதல் வாசிக்கப்படுது. இலங்கையில் ஏசி புரோடை என்று சொல்லப்படுகின்றவர் 1855ஆம் ஆண்டு பரமாகந்த குகையிலும் தோணிகல என்ற குகையிலும் உள்ள பாறை கல்வெட்டுக்களை முதல் வாசித்து வெளியிடுகிறார். அவ்வளவுதான் என்ன சொல்றாருன்னு கேட்டால், இந்த பிராமி எழுத்தை கொண்டு இங்கு பிராகிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளது, இவை பௌத்தம் சம்பந்தமானவை என்றதை கண்டுபிடிச்ச பெருமை இந்த புரோடை அவருக்கு சேரும். அவருக்கு பிறகுதான் நிறைய பேர் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த ராய்ஸ் டேவிட், கோல்ட்ஸ்மித், ஹென்றி பார்க்கர், இப்படி பலர் அந்த முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. அதற்கு பிறகு இலங்கையில் முக்கியமான பல முயற்சிகள் நடக்கின்றன. தொல்லியல் ஆணைக்குழு என்ற ஒரு ஆணைக்குழு உருவாக்கப்படுது. தொல்லியல் ஆணையாளர் என்ற பதவி உருவாக்கப்படுது. தொல்லியல் திணைக்களம் என்ற தனி அமைப்பு உருவாக்கப்படுது. எல்லாம் பிரிட்டிஷ் பீரியட்ல நடக்குது. இவைகள் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இந்த கல்வெட்டுக்களை தேடி கண்டுபிடிப்பதும் அவற்றை வாசிப்பதும் அவற்றை ஆவணப்படுத்துவதும் முக்கியமான முயற்சிகளாக இடம்பெற்றன. அதனுடைய தொடர் வளர்ச்சியாக தமிழ்நாட்டை விட பல மடங்கு பிராமி கல்வெட்டுகள் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டன. பேராசிரியர் செனரத் பரணவித்தார் எங்கள் பல்கலைக்கழகத்தில் இறுதியாக பேராசிரியராக இருந்தவர். அவர் 2 பாகமாக இலங்கையில் கிடைக்கப்பட்டுள்ள எல்லா பிராமி கல்வெட்டுக்களையும் தொகுத்து தந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2000 கல்வெட்டுக்கள் அந்த 2 நூலிலும் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் 96, இப்போ எல்லாம் கிடைச்சதை பார்த்தால் ஒரு 111 கல்வெட்டுக்களை நாங்கள் சொல்லலாம் தமிழ்நாட்டில் கிடைத்த பிராமி கல்வெட்டுக்களாக. ஆனால் இலங்கையில் 2000 கல்வெட்டுக்கள் வரை இந்த பிராமி கல்வெட்டுக்கள் கிடைத்திருக்கின்றன. அவை எல்லாமே பிராகிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளன. ஆனால் அந்த பிராமி வடிவத்தில் தமிழ் பிராமியினுடைய தாக்கமும் தமிழ் மொழியின் தாக்கமும் இருக்கின்றன. அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். இது ஒரு அவுட்லைன், நேரம் நிறைய எடுத்துகிட்டு தெரியல, ஒரு அவுட்லைன் பற்றின செய்தி என்னென்னா, இந்த எழுத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் யார் வாசித்தது, என்னென்ன வகையில் இருக்குது என்பது தொடர்பான செய்திகள். இந்த எழுத்தினுடைய தோற்றம் குறித்த நான் சொன்ன ஏற்கனவே பல வாத பிரதிவாதங்கள் இருக்குன்னு. மிக முக்கியமாக 2 செய்தி இருக்குது. இந்தியாவில் தோன்றியது என்பது ஒரு சாரார்,
இந்தியாவில் தோன்றியது என்று சொல்றவங்க ஒரு குரூப் சொல்லுது இது வட இந்தியாவில் தோன்றியது, இன்னொரு குரூப் சொல்லுது இல்லை இது தென்னிந்தியாவில் தோன்றியது. இதற்கு வெளியே இன்னொரு கருத்து இருக்கு, இந்தியாவுக்கு வெளியில் இருந்து தோன்றியது. அப்படி தோன்றியதுல சொல்றது கிரேக்க எழுத்திலிருந்து வந்தது, கரோஸ்டியிலிருந்து வந்தது, தென் செமட்டிக் மொழியான ஏமன் மொழியிலிருந்து தான் இது தோன்றியது, வட செமிட்டிக் மொழியான அராமிக்கிலிருந்து தோன்றியது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் முடிந்த முடிவாக எங்களால் இன்னும் ஒன்றும் சொல்ல முடியலை. இந்த இந்தியாவுக்கு வெளியில் தோன்றியது என்ற கருத்தில் இலங்கையில் தோன்றியது என்ற கருத்து முன்வைக்கப்படுது. இந்த கருத்தை முதல் KV ரமேஷ் அவர்கள் முன்வைத்தார். அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முக்கியமான ஒரு ஆய்வாளர். KV ரமேஷ் 1990 ஒரு கட்டுரையில் சொல்கிறார், இந்த பிராமி எழுத்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போயிருக்கணும், இலங்கையிலிருந்து இப்படியே இந்தியா தமிழகத்துக்கு வந்து வட இந்தியா வரைக்கும் போயிருக்கணும்னு ஒரு கருத்தை சொன்னார். பின்னால் பேராசிரியர் புஷ்பரட்னம் ஒரு தனி நூலே எழுதினார், பிராமி இந்த எழுத்தினுடைய தோற்றம் குறித்து, இலங்கையிலிருந்து தான் இந்தியாவுக்கு வந்ததுன்னு. ஆனால் அதை முழுமையாக நிரூபிப்பதற்கு போதிய சான்றுகள் இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். நான் அடுத்தடுத்து பேசுகிறேன். இந்த செய்தியை ஞாபகம் வச்சுங்க. பிராமி எழுத்து காலத்தால் பழைய எழுத்துன்னு ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அது எங்கு தோன்றியது என்பதில் எங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டால் கருத்து முரண்பாடுகள், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த பிராமி வகைகள் பற்றிய கருத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டால் பிரதானமாக வட பிராமி, தென் பிராமி அல்லது பிராகிருத பிராமி, தமிழ் பிராமின்னு 2 வகை தான். இது ஐராவத மகாதேவன் கொஞ்சம் விரிவாக்கி 4 வகைக்குள்ள சொல்கிறாரு. ஒன்று மௌரிய பிராமி, அதுதான் அசோகன் பிராமி அல்லது பிராகிருத பிராமி. தென்னக பிராமி, தமிழ் பிராமி. இந்த பட்டிப்புரோலு பிராமி என்பது இந்த பிராமியிலிருந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நிலை. அதனால் பட்டிப்புரோலில் கண்டுபிடிக்கப்பட்ட பிராமியை பட்டிப்புரோலு பிராமிங்கிறார். ஆனால் 4வதாக அவர் ஒரு சிங்கள பிராமின்னு சொல்கிறார், இலங்கை பிராமியை. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இலங்கை பிராமியை சிங்கள பிராமி என்று சொல்ல முடியுமா என்பது ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொன்னேன், இலங்கையில் உள்ள பிராமி கல்வெட்டுக்கள் பிராகிருத மொழியில் இருக்கின்றன. ஐராவத மகாதேவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இந்த பிராகிருதம் என்பது சிங்களத்தினுடைய ஒரு கிளை மொழின்னு சொல்கிறான். ஆனால் சிங்கள மொழியினுடைய உருவாக்கம் பின்னால் இடம்பெறுது. சிங்கள மொழியினுடைய உருவாக்கத்தில் இந்த பிராகிருதம், பாலி, சமஸ்கிருதம், தமிழ் இப்படி எல்லா மொழியினுடைய கலப்பு இருந்திருக்கு. அதைவிட மிக முக்கியமானது இலங்கையில் கிடைக்கப்பெற்றுள்ள இந்த பிராகிருத கல்வெட்டுக்களில் ஏராளமான தமிழ் சொற்கள் காணப்படுகின்றன. தமிழ் பிராமியினுடைய தாக்கம், தமிழ் பிராமி வரிவடிவங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதனால் இந்த பிராமியை என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டால் ஒரு இனம் சார்ந்தோ அல்லது ஒரு சிங்களம் என்ற ஒரு மொழி சார்ந்தோ எங்களால் என்ன சொல்ல முடியாமல் இருக்குது, வரையறுக்க முடியாமல் இருக்குது. அதனால் இதனை நாங்கள் என்ன சொல்லலாம்னு கேட்டால் ஒன்றில் இலங்கை பிராமி அல்லது பிராகிருத பிராமி அப்படிங்கிற ஒரு வகைப்பாடை பயன்படுத்தலாம். இவர் எல்லாமே இடம் சார்ந்து வகைப்படுத்தி இருக்கிறதுனால இந்த சிங்கள பிராமி என்பதற்கு பதிலாக இலங்கை பிராமி என்பதை நாங்கள் பயன்படுத்தலாம். அதை அவருடைய கருத்தில் ஒரு மாறுபட்ட கருத்தினால அதை சுட்டி காட்டினேன். அடுத்து இந்த பிராமி எப்படி பரவல் அடைஞ்சது, அதில் தான் நான் ஏற்கனவே சொன்னது தான். பிராகிருத பிராமியா இந்த தமிழ் பிராமியா காலத்தால் பழமையானது, தமிழ் பிராமியிலிருந்து பிராகிருத பிராமி தோன்றியதா, பிராகிருத பிராமியிலிருந்து தமிழ் பிராமி தோன்றியதா, இந்த டிபேட்ஸ் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அப்போ அந்த டிபேட்ஸ் பற்றின சில செய்திகளை பார்க்கலாம். இதில் ஐராவத மகாதேவன், பேராசிரியர் சுப்ராயில் போன்றவர்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால் பிராகிருத பிராமியிலிருந்து தான் தமிழ் பிராமி தோன்றியது என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கின்றது. அதனால் ஒரு கருத்து போட்டிருக்கேன், சுப்ராயிலோட கருத்தை நீங்கள் பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் தமிழகத்தில் பிராமி எழுத்தை அறிமுகம் செய்தது பிராகிருதம் பேசுகின்ற வணிகர்கள். இந்த மௌரிய பேரரசு காலத்தில் வணிகம் மிக விரிந்த வளர்ச்சி அடைந்த பொழுது இந்த வணிக சுழற்சியின் காரணமாக வணிகர்கள் மூலம் இந்த பிராகிருதம் இங்கே வந்து தமிழ்நாட்டு சூழலுக்கு ஏற்ப அது தமிழ் பிராமியாக மாறி இருக்கு என்பதுதான் அதனுடைய சாராம்சம். இதனை ஒத்த கருத்தை தான் வரும் வச்சிருக்கிறார் ஐராவத மகாதேவனும். அசோகன் பிராமி அல்லது வட இந்திய பிராமி, பிராகிருத பிராமி தான் பழமையானது, அதில் இருந்து தான் எந்த பிராமி தோன்றியிருக்கு, தமிழ் பிராமி தோன்றியிருக்குன்னு. இதற்கு மாறான கருத்தை நடன காசிநாதன், ராஜவேலு முதலானவர்கள் இல்லை, தமிழ் பிராமி தான் பழமையானது, தமிழ் பிராமியில் இருந்து தான் இந்த அசோகன் பிராமி தோன்றியது, பிராகிருத பிராமி தோன்றியது என்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. நான் உங்களுக்கு ராஜவேலு, பேராசிரியர் ராஜவேலு அவருடைய கருத்தை சுட்டி காட்டுறீங்க பாருங்கள். இந்த தமிழ்நாட்டில் எழுதப்பட்டுள்ள எழுத்து முறைமையானது பானைகள்லையும் அங்கெங்கும் கீறப்பட்ட குறியீடுகள்லேருந்து வளர்ச்சி அடைந்து தமிழ்நாட்டுக்கு வந்த சமண பௌத்த முனிவர்களால் அதை உள்வாங்கப்பட்டு அவர்கள் மூலம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டால் வட இந்தியாவுக்கு போயிட்டு வட இந்திய சூழலுக்கு ஏற்ப அந்த பிராகிருதமாகவும்
இலங்கையில் அந்த ஒரு சில மாற்றங்களை பற்றி இலங்கையிலும் மாறியது என்பதை அதனுடைய சாராம்சம் நீங்கள் பார்க்கலாம். அதில் நான் தந்திருக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் தான் இது தோன்றியது. இப்படி தோன்றினதை சமண பௌத்த முனிவர்கள் சமயத்துறவிகள் மூலம் இவை கடத்தப்பட்டு வட இந்திய சூழலுக்கு ஏற்ப அது வர்க்க எழுத்து இதெல்லாம் பெற்று பிராகிருதமாகவும் இலங்கை சூழலுக்கு ஏற்ப இலங்கையிலும் மாற்றமடைந்தது என்பது சொல்கிறாங்க. இது ரெண்டுமே இப்போ எங்களுக்கு முரண்பாடானது. ஒன்று, வட இந்திய பிராமி தான் பழமையானது, அதிலிருந்து தமிழ் பிராமி தோன்றியது. இன்னொரு கருத்து, தமிழ் பிராமி தான் பழமையானது, தமிழ் பிராமியிலிருந்து பிராகிருத பிராமி தோன்றியது. அப்போ இதற்கு மாறான ஒரு கருத்தை பேராசிரியர் ராஜன் முன்வைக்கிறார். அது மிக முக்கியமான கருத்து. என்னன்னு கேட்டால், கொடுமணலில் கிடைக்கப்பெற்ற அகழ்வாய்வுகள் எல்லாவற்றையும் பார்க்குற நேரம் என்ன நடக்குதுன்னு கேட்டால், காலத்தால் பழமையான புதைவுகளில் கூட தமிழ் பிராமியோட பிராகிருத கலப்பு இருக்குது. இப்போ தமிழ் பிராமியோட பிராகிருத கலப்பு இருக்கிறதால அது கிமு 6ஆம் நூற்றாண்டு. அப்போ தொடக்க காலத்திலேயே எங்களுக்கு கிடைக்கின்ற ஆவணங்களின் அடிப்படையில் இந்த எது முந்தியது எது பிந்தியது என்று சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கான தரவுகள் இப்போ கிடைக்கப்பட்டிருக்கு. அதுதான் அவர் சொல்கிறார். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு என்ற காலக்கணிப்பு இன்றைய நிலையில் பிராகிருத பிராமி மற்றும் தமிழ் பிராமி ஆகிய 2 எழுத்து முறைக்கும் பொருந்தும். இப்போ இங்கே கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டதும் 6ஆம் நூற்றாண்டு தான். இன்னும் 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நாங்கள் போகலை. அதனால் கிடைக்கப்பெற்ற சான்று இதுவரைக்கும் என்ன செய்யுதுன்னு கேட்டால் 2ம் ஏக காலத்தில் இருந்ததை காட்டுது. இதற்கு இலங்கை பிராமியோட இணைத்து பார்ப்பது எப்படி பயன் தரும் என்பது மிக முக்கிய செய்தி. நான் வேகமாகவே சொல்கிறேன். இலங்கையில் பிராமி எழுத்து பற்றிய ஆய்வுகள் அசோகன் காலத்தால் எங்களுக்கு பிராமி வந்தது என்பது ஒரு கருத்து. ஏன்னு கேட்டால் இது பௌத்த மதம் சார்ந்ததாக இருக்கிறதுனால அசோகன் மூலம்தான் பிராமிக்கு இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆனால் ஆழமான ஆய்வுகளை செய்த பொழுது பேராசிரியர் பர்ணவிதாரன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அசோகனுக்கு முன்னுக்கே இலங்கையில் பிராமி எழுத்து அறிமுகமாகிவிட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் கண்டுபிடிக்கிறார். அந்த செய்தி மிக முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு பயன்படுது. என்னன்னு கேட்டால், அசோகனுக்கு முன்னுக்கே தமிழ் பிராமி புழக்கத்தில் இருந்திருக்குது என்பதை காட்டுவதற்கு இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட பிராமி அசோகனுக்கு முற்பட்ட காலத்தை சேர்ந்தது என்பது ஒரு செய்தி. இன்னொன்று மிக முக்கியமான செய்தி, இந்த கன்னிங்காம் எங்களுடைய தெரணியகளை போன்ற ஆய்வாளர்கள் அனுராதபுரத்தில் மேற்கொண்ட அகழ்வாய்வில் கிடைத்த பிராமி பொறிப்பை இந்த கதிரலை கால கணிப்பு C14 டேட்டிங் செய்த பொழுது அது கிமு 5ஆம் நூற்றாண்டுக்குரியதை காட்டியது. அப்போ கிமு 5ஆம் நூற்றாண்டு என்ற கால கணிப்பானது தமிழ்நாட்டில் உள்ள தமிழக ஆய்வாளர்களுக்கு அது ஒரு பயன்பாடுடைய காலமாக மாறுது. ஏன்னு கேட்டால், நீண்ட காலமாக அசோகன் தான் பிராமியை பயன்படுத்தினான், அசோகன் பிறகு தான் தமிழ்நாட்டுக்கு பிராமி வந்தது என்ற கருத்தை மறுப்பதற்கு கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே பிராமி புழக்கத்தில் இருந்ததை இந்த C4 டேட்டிங் உறுதிப்படுத்தியது. அந்த உறுதிப்படுத்தலுக்கு பிறகு அசோகனுக்கு முன்னமே இந்த பிராமி எழுத்து புழக்கத்தில் இருந்தது என்பது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. அந்த சான்ற தமிழ்நாட்டு ஆய்வாளர்கள் பலரும் பயன்படுத்தியிருக்காங்க. பேராசிரியர் ராஜன், அதனை போல நடன காசிநாதன், ராஜவேலு, இப்படி எல்லாருமே இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட பிராமியினுடைய காலத்தை ஒரு சான்றாக கொண்டு இந்தியா சூழலில் தமிழ் பிராமி அசோகனுக்கு முந்தியது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். நான் அந்த மறுப்பு அதை பற்றி நான் பேசலை, நான் அடுத்ததுக்கு போயிடுறேன். பார்ப்போம். ஒரு செய்தி வந்துருச்சு. தமிழ் பிராமிக்கு முன்னரே, அதாவது அசோகன் பிராமிக்கு முன்னரே, இலங்கையில் அசோகனுக்கு முன்னரே பிராமி புழக்கத்தில் இருந்திருக்கு. அது தமிழ்நாட்டுக்கும் சான்றாக அமையுது. இப்போ அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். இலங்கையில் கிமு 5ஆம் நூற்றாண்டுக்குரியதாக காலக்கணிப்பு வந்த பிறகு இலங்கையில் தான் பிராமி எழுத்து தோன்றியது என்ற ஒரு கருத்தை KV ரமேஷ், புஷ்பரத்னம் போன்றாக்கள் முன்வைக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளலாமா என்று பார்த்தால் அதற்கான வாய்ப்பு இல்லை என்பது தான் அடிப்படை. ஏன்னு கேட்டால், பிராமி ஹாரி போக் என்ற ஒரு ஆய்வாளர் 2 முக்கியமான செய்திகளை கொண்டு அதை மறுக்கிறார். அவரை இலங்கையில் நீண்ட காலமாக ஆய்வு செஞ்சு அவர் சொல்கிற 2 பாயிண்ட்ஸும் மிக முக்கியமானது. என்னன்னு கேட்டால், இலங்கையில் இருந்து தான் பிராமி தோன்றியிருந்தால் இந்தியாவில் வளர்ச்சி அடைந்த பிராமியினுடைய அடிப்படையான கூறுகள் எல்லாமே இலங்கையில் இருக்கணும். அது அடிப்படை தானே. அதாவது இலங்கை பிராமியில் இருந்து தான் இந்த இந்தியாவில் பிராமி எழுத்து வளர்ச்சி அடைந்திருந்தால் இந்த இந்தியாவில் வளர்ச்சி அடைந்துள்ள பிராமியினுடைய கூறுகள் எல்லாமே இலங்கையில் இருக்கணும். ஆனால் அகழ்வாய்வில் கிடைத்த சான்றுகள் எல்லாமே என்ன இருக்குன்னு கேட்டால், இந்திய பிராமியை வைத்து கொண்டு தான் இலங்கை பிராமியை நாங்கள் வேறுபாடுகளை சொல்ல வேண்டி வருது. அப்போ என்ன அதனுடைய சாராம்சம்? அது இலங்கையில் தோன்றியிருக்க முடியாது.
என்று கேட்டால் இலங்கையில் தோன்றியிருந்தால் இந்தியாவில் வளர்ச்சி அடைந்திருக்கின்ற அந்த எழுத்து வடிவத்தினுடைய கூறுகள் எல்லாமே அதனுடைய தொடக்க நிலை இலங்கையில் இருக்கணும். ஆனால் இலங்கையில் அகழ்வாய்வில் கிடைத்த சான்றுகள் எவையுமே அதற்கு போதுமானதாக இல்லை. அதே நேரம் இலங்கையினுடைய பிராமி எழுத்தினுடைய வடிவ வேறுபாடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் பிராகிருத பிராமியை அடிப்படையாக கொண்டுதான் விளங்கப்படுத்த வேண்டியிருக்கு. அது இல்லாட்டி இந்த வேறுபாடுகள் எங்களால் சுட்டி காட்ட முடியாது என்பதால் இந்த ஹாரி போக் என்ன சொல்றாருன்னு கேட்டால், பிராமி இலங்கையில் தோன்றியிருக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்றார். அண்மையில் கீழடி, கொடுமணல் போன்ற இடங்களில் செய்யப்பட்ட ஆய்வுகளினுடைய காலம் இந்த கிமு 5 விட முன்னுக்கு போவது, கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அது இலங்கையில் தோன்றியிருக்க முடியாது என்பதை இன்னும் உறுதிப்படுத்துது. வடிவ நிலை மட்டுமல்ல, புதிய சான்றுகளும் எங்களுக்கு அதை உறுதிப்படுத்துவதாக அமையுது. அப்போ இதிலிருந்து நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு எப்படி வரலான்னு கேட்டால், தமிழ்நாட்டில் தமிழ் பிராமி புழக்கத்தில் இருக்குது. அந்த தமிழ் பிராமிக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டால் பிராகிருத கலப்பு இருக்குது. அதே சமகாலத்தில் இலங்கையில் பிராகிருத பிராமி புழக்கத்தில் இருக்குது. அந்த பிராமிக்குள்ள தமிழ் பிராமியினுடைய கலப்பு இருக்குது. ஆக கிடைக்கின்ற சான்றுகளின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையை நாங்கள் தவிர்த்துட்டு தான் நீங்கள் என்ன சொல்லலான்னு கேட்டால் தமிழ் பிராமி காலத்தால் முந்தியதுங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கலாமே ஒழிய, இலங்கையில் உள்ள சான்றுகளையும் நாங்கள் கருத்தில் கொள்கின்ற பொழுது தமிழ் பிராமி தான் காலத்தால் முந்தியது என்பதை நிறுவ முடியாமல் இருக்கு. ஏன்னு கேட்டால் தமிழகத்தில் தமிழ் பிராமி புழக்கத்தில் இருந்த அதே காலத்தில் இலங்கையில் பிராகிருத பிராமி புழக்கத்தில் இருந்திருக்கு. இங்கே தமிழ் பிராமியில் பிராகிருத கலப்பு இருக்கிற மாதிரி அந்த பிராகிருத பிராமியில் தமிழ் கலப்பு இருக்கின்றது. ஆகவே கிடைக்கின்ற சான்றுகள் எது காலத்தால் முந்தியது என்பதை எங்களுக்கு நிரூபிக்க போதுமானதாக இல்லை என்பது ஒரு செய்தி. அடுத்து இந்த குறியீடுகள் பற்றிய செய்தியை நான் தவிர்த்துறேன். எங்கெங்கே குறியீடுகள் கிடைத்ததுன்னு இன்றைய நிலையில் இதை மட்டும் சொல்லுறேன். குறியீடுகளும் ஒரு எழுத்து என்ற கருத்து வளர்ச்சி அடைந்திருச்சு. தொடக்க காலத்தில் குறியீடுகளை ஆய்வாளர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஏன்னு கேட்டால் எழுத்தை மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்களே ஒழிய இது ஒரு குறியீடுன்னு நிராகரித்தார்கள். இன்றைய நிலையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், குறியீடு என்பதே ஒரு எழுத்தாக இருந்திருக்கு, எங்களுக்கு அதை சரியாக வாசிக்க முடியலை, அதை நியாயப்படுத்துவதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் கிடைக்கப்பெற்றுள்ள குறியீடுகளும் இலங்கையில் கிடைக்கப்பெற்றுள்ள குறியீடுகளும் முழு மொத்தமாக பெரும்பாலும் ஒத்து போகின்றன. இப்போ குறியீடுகள்னு தொடக்க காலத்தில் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, இது இனமரபு குறியீடு, குலக்குறியீடு, ஒரு குலத்துக்குரியது, ஒரு இனத்துக்குரியது, அப்படி தான் சொன்னாங்க. அப்படி இருக்கிற நேரம் இது நீண்ட இடங்களில் வெவ்வேறு இடங்களில் பயன்பாட்டில் இருக்க முடியாது. ஏண்டா ஒரு இனமரபு குறியீடுனா அந்த இனங்கள் எந்தெந்த இடத்துல வாழுதோ அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கலாம். ஆனால் இப்போ பார்க்குற நேரம் நீங்கள் பாருங்கள், ராஜனும் இலங்கையிலோட முக்கியமான ஒரு ஆய்வாளர் உஸ்மான் பொப்பையாராச்சு, அவர்கள் 2 பேரும் கொடுமணலில் கிடைத்த குறியீடுகளையும் இலங்கையில் திஸ்ஸமகாராமையில் கிடைத்த குறியீடுகளையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்தார்கள். அந்த ஒப்பிட்டு ஆய்வில் அவர்கள் தந்திருந்த புகைப்படங்களை பார்த்தால் ரிதிகமையில் கிடைச்சதும் கொடுமணலில் கிடைச்சதும் பெரும்பாலும் ஒத்து போகின்றன. அப்போ அந்த ஒத்து போகின்றது என்றத கருத்து எதை உணர்த்துதுன்னு கேட்டால், இந்த குறியீடுகள் மொழியாக இருந்திருக்கின்றன. இது வெறுமனே குறியீடுகள் இல்லை. இந்த குறியீடுகளில் இருந்து தான் பிராமி எழுத்தே வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அதாவது இந்த ஆய்வை பலரும் நியாயப்படுத்தியிருக்காங்க. அதாவது தமிழகத்திலும் சொல்கிறாங்க குறியீடுகள் தான் பிராமி எழுத்துக்கு முன்னோடினே. இலங்கையில் ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் தெரணியகல, அதனை போல பியசித்த சேனாநாயக்க, சுதர்சன் செனவிரத்ன, இப்படி சொல்லப்படுகின்ற எல்லா ஆய்வாளர்களும் இந்த குறியீடுகள் எல்லாம் ஒருங்கு திரட்டி அவர்கள் இந்த குறியீடுகள் எப்படி பிராமியாக வளர்ச்சி அடைந்தன என்பதை சுட்டி காட்டுறாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், தமிழ் மொழி வரலாறு நூல்களில் பிராமி எப்படி தமிழ் எழுத்தாக மாறுது என்ற வரி வடிவம் தந்திருப்பாங்க. நீங்கள் தென்னிந்திய கோயில் சாசனங்கள் நாமன சுப்பிரமணியத்தோட புத்தகத்தை எடுத்து பாருங்கள், பின்னுக்கு தெளிவாக படங்கள் இருக்குது. இந்த பிராமி எழுத்து எப்படி நாங்கள் இன்றைக்கி பயன்படுத்துகிற தமிழ் எழுத்தாக வந்ததுன்னு, இலங்கையில் பிராமி எழுத்து எப்படி சிங்கள எழுத்தாக வந்ததுன்னு சொல்லப்படுது. அதனை போலவே இந்த குறியீடுகள் எப்படி மெல்ல 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 பிராமி எழுத்து வடிவத்தை பெற்றன என்று சொல்லப்படுது. ஆக குறியீடுகள் ஒரு எழுத்தாக இருந்திருக்கின்றன என்பதை நிரூபிப்பதற்கும் அந்த குறியீடுகளிலிருந்து பிராமி எழுத்து வளர்ந்திருக்கின்றன என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கும் இலங்கையிலும் இங்கேயும் கிடைக்கப்பெற்ற குறியீடுகள் எங்களுக்கு சான்றாக அமைகின்றன. பார்க்கலாம் நீங்கள் அந்த ஒரு கூகுளில் இந்த ஆர்டிக்கல் இருக்குது, கொடுமணல் என்ற தீகம அதை ஒப்பீடுன்னு சொல்லி ஆங்கிலத்தில் அந்த ஆர்டிக்கல் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அப்போ நான் இதுவரைக்கும் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், இது ராஜன் சொன்ன ஒரு கருத்து, அதை நான் சொன்னதனுடைய சாராம்சம் தான். பிராமி அல்லாத குறியீடுகளும் ஒரே காலத்தில் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் புழக்கத்தில் இருந்திருக்கின்றன.
பிராமி எழுத்தானது வட இந்தியா, தென்னிந்தியா, இலங்கை ஆகிய இடங்களில் ஒரு சர்டன் பீரியடில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் புழக்கத்தில் வளர்ச்சியடைந்த நிலையில் இருந்திருக்கின்றன. இது வளர்ச்சியடைந்த நிலையில் இருந்திருக்கிறதுனால எது முந்தியது எது பிந்தியதுன்னு எங்களால் இன்ன வரைக்கும் என்ன செய்ய முடியாமல் இருக்குது, கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. இந்த 3 பிராந்தியத்திலையும் இது எங்ககிட்ட கிடைக்கின்ற சான்றுகளின் படி பார்க்குற நேரம் அது ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையில் இருந்திருக்கின்றன. அதனை போல இந்த கிடைக்கின்ற சான்றுகள் எந்த பிராந்தியத்தில் இந்த எழுத்து முறை முதல் தோன்றியது என்பதை கண்டறிவதற்கு போதுமானதாக இல்லை. ஏன்டா நீங்கள் தமிழ்நாட்டு சான்றை மட்டும் வச்சுக்கிட்டு முன்னுக்குன்னு சொன்னாலும் இலங்கையில் கண்டுபிடிக்கிற சான்றுகள் இதற்கு மாறாக வருது. அதனை போல வட இந்திய பகுதிகளில் கிடைக்கின்ற சான்றுகள் இன்னொரு பக்கம் மாற்று கருத்தை தருது. அதனால இதுவரைக்கும் கிடைக்கின்ற சான்றுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த எழுத்து முறை எந்த பிராந்தியத்தில் முதல் தோன்றியது என்பதை எங்களால் நிரூபிக்க முடியாமல் இருக்கு. அப்படி பார்க்குற நேரம் இந்த இந்திய உபகண்ட சூழலில் எழுத்தறிவினுடைய தொடக்கத்திலும் அதன் வளர்ச்சியிலும் வட இந்தியா, தென்னிந்தியா, இலங்கை அந்த 3 பிராந்தியங்களும் என்ன இருந்திருக்குன்னு கேட்டால் ஒரு பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பை கொண்டு இருந்திருக்கு. அதாவது இந்த பிணைப்பை மறுதளித்துட்டு நாங்கள் ஏதோ ஒரு இடத்த மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டால் இந்த இந்திய உபகண்ட சூழலினுடைய எழுத்தறிவின் தொடக்கத்தை கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய ஆய்வினுடைய அந்த கட்டுரையினுடைய முடிவாக நான் சொல்வதாக தான், அதாவது தமிழகத்திலும் இலங்கையிலும் உள்ள தொன்மையான எழுத்து வடிவங்கள் குறித்த புரிதல், அறிவு அல்லது அதை பற்றின அந்த சான்றுகள் இல்லாமல் நாங்கள் இந்திய எழுத்தறிவினுடைய தொடக்கம் பற்றியே பேச முடியாது. ஏன்னா கிடைக்கின்ற சான்றுகள் அதற்கு அமைவாகத்தான் இருக்கின்றன. இப்போ இந்த கிடைக்கின்ற சான்றுகளை கொண்டு இந்த எழுத்து முறை எந்த பிராந்தியத்தில் முதல் தோன்றியது என்பதை எங்களுக்கு நிரூபிக்க முடியவில்லை. இனி வரும் காலங்களில் கிடைக்கின்ற சான்றுகளை கொண்டு தான் இதை நாங்கள் உறுதிப்படுத்தலாம். வேண்டாம், எங்களுக்கு இப்போ ஒரு இது வந்துடுச்சு, கீழடின்னு வந்த பிறகு கீழடியில் கிடைக்கப்பெற்ற சான்றுகளை கொண்டு உலகத்துக்கே தமிழ் வடிவம் தான் முதலாவது தோன்றியது, தொன்மையானது அப்படிங்கிற கருத்து மீளவும் ஆழமாக வலியுறுத்தப்படுது. ஆனால் இலங்கை சான்றுகளை பார்க்குற நேரம் இந்த அந்தரவேல கண்டுபிடிக்கப்பட்ட பிராமி எழுத்த C14 டேட்டின் 6ஆம் நூற்றாண்டு தான், அது பிராகிருதம். அப்போ என்ன சொல்ல வாருன்னு கேட்டால் இங்கே தமிழ் பிராமி புழக்கத்தில் இருந்த அதே காலத்தில் இலங்கையில் பிராகிருத பிராமி இருந்திருக்கு. ஆகவே தமிழகத்தினுடையதும் இலங்கையினுடையதும் எழுத்தறிவு மூலங்களை கொண்டு தான் இந்தியாவினுடைய எழுத்தறிவு மூலத்தையே நான் கண்டுபிடிக்கணும். இதை ஒரு பிராந்தியத்தை விட்டுட்டு பார்க்க முடியாது என்பதை இந்த ஆய்வினுடைய எழுத்தறிவின் தொடக்கம் குறித்த பார்வையாக சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கும் இவ்வளோ நேரம் நீண்ட நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அமைதியாக இருந்து கேட்டதுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான ஒரு சொற்பொழிவு. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து உங்களோட கருத்தையும் தெரிஞ்சுக்கலாம். உண்மையை ரொம்ப பயனுள்ளதாக எனக்கு இருந்தது. மற்றவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கு. மொழியோ அல்லது வரிவடிவ எழுத்துக்களோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுக்கு பூகோள அமைப்பியல் ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறது. ஏன்னா வந்து பிராந்திய சொல்றேன், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் கம்பேரிட்டியே சொல்லிட்டு வர்றப்ப ஒரு கட்டத்தில் வந்து இந்தியா அல்லது தமிழ்நாட்டில் இந்த முன்னாடி வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருது. அதே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறப்ப இலங்கையிலே இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது. என்னோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமவெளி பகுதிகளில் வந்து மொழியோ அல்லது எழுத்து வடிவமோ வளர்ச்சி பெறுவதற்கான சூழலோ அல்லது காலமோ அமைப்புகளோ இருந்திருக்கலாம். இலங்கை மாதிரியான ஒரு மலை சார்ந்த பகுதிகள் கொண்ட நாடுகள். அதன் காரணமாக வந்து இந்த மொழி அல்லது எழுத்து வடிவம் தமிழகத்தில் வந்து முன்னாடி வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான எனக்கு ஒரு கருத்து உருவாச்சு. அது ஒரு ஆய்வாளராக உங்களோட கருத்தை நான் சொல்கிறேன். நன்றி சார். நல்ல ஒரு கருத்தும் சிந்திக்க வேண்டிய பகுதி. மிக முக்கியமாக இந்த
மனித நாகரீக வளர்ச்சியோடு தான் நாங்கள் இதை பார்க்கணும். எழுத்து வளர்ச்சி என்பதே மனித நாகரீகத்தோடு ஒட்டியது. அப்போ மனிதன் எந்த பகுதியில் நாகரீக செழுமை அடைஞ்சான்னு கேட்டால் சமவெளி பகுதிக்கு வந்த பொழுது தான், மலையிலிருந்து காட்டுக்கு வந்து ஆற்றங்கரை ஓரத்துக்கு வந்த பொழுது தான் விவசாய சமூகமாக மாறுறான். அப்பொழுது தான் உபரி உற்பத்தி வருது. அந்த உற்பத்தி தான் இந்த பல புதிய செய்திகள், அவனுடைய தேடுதல், கண்டுபிடிப்புகள் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. அப்போ எழுத்து வடிவம் சமவெளி பகுதியில் தோன்றியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அதில் அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டால், எங்களுக்கு கிடைக்கின்ற இன்றைக்கு காலத்தால் பழைய எழுத்துச் சான்றுகள்னு சொல்கிற கல்வெட்டுக்கள் எல்லாமே மலைப்பகுதிகளில் இருக்கின்றன. ஏன்னு கேட்டால் இது எல்லாமே சமண துறவிகளுக்கும் பௌத்த துறவிகளுக்கும் கொடுக்கப்பட்ட குகைகளில் தான் இருக்கின்றன. அப்போ குகைகளில் தான் இந்த அப்போ சமவெளியில் தோன்றியிருக்கலாம் என்பது ஒரு ஐடியாலஜிக்கல் இது தான் சார். ஆனால் கிடைக்கின்ற சான்று எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எங்களுக்கு மலைப்பகுதிகளில் இருக்குது. அப்போ இந்த சான்றை கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியாது இருக்குன்னு கேட்டால், இது சமவெளியில் தான் இருந்திருக்கு தோன்றியிருக்கும் என்பதை உறுதிப்படுத்த முடியாது. அடுத்து இலங்கையை நாங்கள் எடுத்துக்கிட்டால் மலைப்பகுதிகள் இருக்கின்றன, அங்கும் இதை மாதிரி தான் சமவெளிகளும் நிறைய இருக்கின்றன. அதாவது நாட்டினுடைய மத்திய பகுதியை நோக்கி போகிற நேரம் தான் அது மலைப்பகுதியாக மாறுகிறது. அப்படியே கீழே வர்ற நேரம் எல்லாமே சமவெளி பகுதியாக இருக்கின்றது. அப்போ அந்த ஒப்பிட வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் தான் அந்த சமவெளி பகுதி இருக்குன்னு உறுதிப்படுத்த முடியாது. இலங்கையிலேயும் சமவெளி பகுதிகளில் இந்த மாதிரியான இதுகள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆதி மனிதனுடைய வாழ்விடங்களாக சமவெளியை விட மலைப்பகுதிகள் தான் இருந்திருக்கின்றன. மலைப்பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஓவியங்கள் அந்த இதுகளில் இருந்து தான் அது மெல்ல மெல்ல என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கு. ஒரு நல்ல செய்தி சார். இது ஒரு கருதுகோளாக வச்சுக்கிட்டு நாங்கள் அடுத்தடுத்து தேடலாம் என்ன இருக்குன்னு. ஆனால் கிடைக்கின்ற சான்றுகளில் நாங்கள் என்ன செய்ய முடியும், அதை என்ன செய்ய முடியாமல் இருக்குன்னு கேட்டால் நிறுவ முடியாமல் இருக்குது. இங்கே தான் தோன்றியிருக்கலாம் என்பதை இந்த கன்செப்டை வச்சுக்கிட்டு சார் தெளிவாக இருக்காங்க. இலங்கைக்கும் தொடர்புதாக முதல்ல நீங்கள் ஒரு வைப்பு முறை சொன்னீங்க, காரணம் மாறி அது சரியா என்னுடைய இன்னொன்று கேபி ரமேஷ் வந்து முக்கியமான அவருடைய கருத்துக்கும் ஐராவத மகாதரத்துக்கும் நிறைய முன்பாடுகள் எழுத்துல சரவண கலகலாவை வந்து நீங்க எழுத்து உருவாக்கினாங்கிறது ஐராவத மகாதருடைய. ஆனால் கேவி ரமேஷ் வந்து மறுக்கிறார். ஏன்னா அவங்க வருகின்ற வழியில எங்கேயுமே எழுத்து இல்லை. அப்போ தமிழகத்தை தான் மறந்தது தான் எழுத்து தான் போனது என்று ரமேஷுடைய கருத்து. இது சரியா? நன்றி சார். அந்த வாய்ப்பு முறை நாம் வச்சது காலகட்ட அடிப்படையில் இல்லை. நான் அதனால தான் ஒவ்வொரு இதையும் எந்தெந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டேன். சமஸ்கிருதம் சொல்கிற நேரம் எங்களுக்கு கல்வெட்டு 1ஆம் நூற்றாண்டில் தான் கிடைக்கிது, தமிழ் அதுக்கு முன்னுக்கு கிடைக்குதுன்னு. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எளிமைக்காக வைக்கப்பட்டது. என்ன கேட்டால் பிராகிருதத்திலிருந்து பாலி, அது ரெண்டும் ஒரே இது. அதே மாதிரி சமஸ்கிருதம், அதுக்கு பிறகு அதுக்கு விட்டு வெளியில் இருக்கிறது தமிழ் என்ற அடிப்படையில். அதில் ஒரு வரிசை பின்பற்றலை சார். ஆனால் அது ஒரு நல்ல இது. நான் இனிமேல் அப்படி பேசுகிற நேரம் ஒரு வரிசையை பின்பற்றுறேன். ஓ சார் அந்த ஒரு எளிமைக்காக பண்ணினது தான். சரி, 2வது கேள்வி முக்கியமானது. என்ன கேட்டால், இப்போ சிரவண பௌகோலையிலிருந்து தான் எங்களுக்கு சமணம் வந்ததுங்கிற ஒரு மித்து தான் அது. அதை மித்தை தான் பின்னால் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டோம். அதாவது பத்ரபாகு அங்கேருந்து பஞ்சம் வந்தது, பஞ்சத்திலிருந்து பிழைக்க சிரவண பகோலையிலிருந்து அவர்கள் தெற்கு நோக்கி வந்தார்கள், சமணத்தை பரப்பினார்கள்னு. இதை அடிப்படையாக கொண்டு இப்போ ஏன் ஐராவத மகாதேவன் அப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அப்படி நாங்கள் யோசிக்கிற நேரம், தமிழ்நாட்டில் கிடைக்கப்பெற்றுள்ள கல்வெட்டுக்கள் எல்லாமே, பிராமி ஏழி கல்வெட்டுக்கள் எல்லாமே சமணம் சம்பந்தமானது. அப்போ இது சமண துறவிகளின் வருகையோடு தான் என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டால் நிகழ்ந்திருக்கணும் என்பதன் அடிப்படையில் தான் இவர்கள் சிரவண பகோலையிலிருந்து வந்தது, சமண துறவிகள் தங்கியிருந்த இடங்களில் இது பொறிக்கப்பட்டிருக்கிறதால அந்த கருத்தை அவர் முன்வைக்கிறார். ஆனால் என்னன்னு கேட்டால்,
அதற்கு முன்னுக்கே இது பயன்பாட்டில் இருந்ததற்கான சான்றுகள் எங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால், கல்வெட்டு தான் எங்களுக்கு 3ஆம் நூற்றாண்டில் கிடைக்குது சமணம் சம்பந்தமானது. இப்போ பொட்டரிஸ் மட்பானை ஓடுகளில் கிடைக்கின்ற சான்றுகள் தான் எங்களுக்கு கிமு 5 6ஆம் நூற்றாண்டுக்கு போகுது. 6ஆம் நூற்றாண்டுக்கு போகிற நேரம் சமணமே அப்போ தான் தோன்றுது. மற்ற பக்கம் பார்த்தால் வட இந்திய சூழல் கங்கை சமவெளியை எடுத்து பார்த்தா கிமு 6ஆம் நூற்றாண்டில் தான் எங்களுக்கு சமண பௌத்தத்தினுடைய முகில்ப்பை பார்க்குறோம். என்ன நடக்குதுன்னு கேட்டால், அது ஒரு சீர்திருத்த இயக்கங்களாக வருகின்றன. இந்த வைதிக மதத்தினுடைய சாதிய படிநிலை, அதனுடைய பிராமண ஆதிக்கம், இதற்கு எதிரான சீர்திருத்த இயக்கங்களாக இப்போ பார்த்தா தெரியும். சமணமாக இருக்கலாம், பௌத்தமாக இருக்கலாம், ஆசிவகம் 3 6ஆம் நூற்றாண்டில் தான் தோன்றுது. அது முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. 3ஐயும் உருவாக்குனது மன்னர்கள், இளவரசர்களாக இருந்தவர்கள். அப்போ அரசுக்கு இது எப்படியான தாக்கங்களை மதம் செலுத்தியிருக்குங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நாங்கள் பிராமியினை கொண்டு போயிட்டோம்னா, அன்னைக்கு தோன்றின மதத்தால் அதை என்ன செஞ்சிருக்க முடியாது, இந்த எழுத்தை உருவாக்கியிருக்க முடியாது. அது முற்பட்ட காலத்திலிருந்து பயன்பாட்டில் இருந்து வந்ததை அவர்கள் தங்களுக்கு பயன்படுத்தி இருக்க வேண்டும். அது ஐராவதம் மகார். கேவி ரமேஷுடைய கருத்து முக்கியமானதுன்னா, அவர் இந்த மாதிரியான சான்றுகளை கொண்டும், அவருடைய முக்கியமாக இலங்கையில் இந்த C4 டேட்டிங் கதிரலை கால கணிப்பின் மூலம் செய்த காலம் கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு வந்த பிறகு தான் அவருடைய முடிவு என்ன செய்து, முதல் தமிழ்நாடுன்னு சொன்னவர் பின்னால் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டால், இலங்கையிலிருந்து தான் வந்திருக்கணும்னு அந்த கதிரலை கால கணிப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே அவருடைய கருத்தில் நாங்கள் முரண்பட வாய்ப்பில்லை. என்னென்னு கேட்டால், அன்றைக்கு கிடைக்கப்பட்ட சான்று அப்படியாப்பட்டது. அன்றைக்கு கிடைக்கப்பட்ட சான்றுகளை பார்க்குற நேரம் 5ஆம் நூற்றாண்டுக்குரிய சான்று இலங்கையில் கிடைக்குது, தமிழ்நாட்டில் கிடைக்கப்பெறவில்லை. தமிழ்நாட்டில் கிடைக்குது கிமு 3 தான். ஆகவே கிமு 5ஆம் நூற்றாண்டுக்குரிய சான்று இலங்கையில் கிடைக்கின்ற பொழுது அவர் இலங்கையில் இது தோன்றி இப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்து அப்படியே போயிருக்கணுங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் சார். அவருடைய வாதங்கள் அன்றைய நிலையில் நியாயமானவையாக இருந்திருக்கின்றன. ஆனால் எங்களுக்கு புதிய புதிய சான்றுகள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வருகின்ற பொழுது அவற்றை நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு கேட்டால், அந்த முடிவுகளை தாண்டி போக வேண்டிய ஒரு சூழல் வருது. அப்படி வார நேரம் ஐராவத மகாதேவனுடைய கருத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. கேவி ரமேஷ் அவர்களுடைய கருத்தும், இந்த பிராமி எழுத்தினுடைய தோற்றம் தொடர்பான கருத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்குது சார். நன்றி சார். ரெண்டு விஷயங்கள், ஒரு கேள்வி, ஒரு கருத்து. கருத்து வந்து எது ஆய்வு, எப்படி இருக்க வேண்டும் ஆய்வு அப்படின்றது எங்கள் மாணவர்கள் எப்போ சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறேன். இதுதான் இப்படித்தான் இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு அவர் வந்து ஆய்வு போகக்கூடிய சொல்லுங்க, அவர் வந்து கண்டிப்பாக சிங்களத்திலிருந்து தமிழ் பிராந்தி தான் மூலிகை, பிராகிருத பிராமியிலிருந்து தமிழ் பிராமி மூலம் இருக்கக்கூடிய சிங்களத்தை வைத்து இதை ஆய்வு மறுத்ததை அவர் சொல்லிட்டு, அது வரைக்கும் அது வந்து ஒரு 2 அவங்க உள்ள செய்தி எடுத்து சொல்ல, அவர் எந்த இடத்துல ஆய்வை கொண்டு வந்து நிறுத்துறாங்க அப்படின்னா, கீழடி ஆய்வுடைய காலத்தை கொண்டு வந்து நிறுத்தி இதை கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து நிறுத்தினது தான் தேசியம். அதான் ஒரு ஆய்வாளர், தேசியம் ஒரு ஆய்வாளர். அதை நிறுத்தி இதை வந்து இதற்கு வாய்ப்பாக இருக்கிறதா, இதுதான் ஆய்வு. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம ஆய்வு வந்து மாணவருடைய ஆய்வு அமைய வேண்டியது. அது அங்கே இருக்கிறத நம்ம சொல்கிறது, இங்கே இருக்கிறது சொல்கிறது, இதில் அங்கே இருக்கிறது சொல்கிறதுக்கு நம்ம தேவை தான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அது ஆய்வு கிடையாது. அது வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறது. ஆனால் உண்மையான ஆய்வு என்பது இதுதான். 2 கருத்துக்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கருத்தை மேல் வைத்து அவர் கொண்டு போராடுறாங்க. இதுதான் ஆய்வு. இது ஒன்று. கேள்வி வந்து ஐராவத மகாதேவன் முன்வைத்து சொன்னீங்க, அங்கிருந்து பிராகிருத பிராந்தியிலிருந்து சிங்கள பிராந்தின்னு சொல்றாரு. உலகம் முழுக்க பெரும்பாலும் தென்கிழக்கு ஆசிய, தெற்காசிய ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்வது எலூர் அப்படின்ற அந்த மொழியிலிருந்து தான் சிங்களம் தோன்றியது. அப்போ இது நமக்கே தெரியும் பொழுது எப்படி வந்து ஐராவதத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்குமா, அப்போ வந்து அவர் எப்படி அப்போ பிராகிருத பிராந்தியிலிருந்து இங்கே வந்து இது வந்துருக்கோம் சிங்கள பிராந்தியில் எப்படி அடையாளப்படுறா, அப்போ அதுக்கான ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் ஏதாவது காரணம், சிறப்பான காரணங்கள் ஏதாவது இருக்காது? நன்றி சார். இந்த இலங்கையினுடைய சமூக உருவாக்கம், மொழி தோற்றம் பற்றி பேசுகிறாங்க முக்கியமான ஆய்வாளர்கள் எல்லாமே இந்த எழு என்ற மொழியை பற்றி பேசுகிறார்கள். இந்த ஈழம் என்றதே எழுலேருந்து வந்ததுங்கிற ஒரு கருத்து. அது சிங்களவர்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ் சமூகமே இதான் ஹெல அல்லது ஹெலு அதில் இருந்து தான் வந்து. இப்போ பேராசிரியர் இந்திரபாலா இலங்கையில் தமிழ்
இலங்கையில் தமிழர் ஒரு இனக்குழுமம் ஆக்கம் பெற்ற வரலாறுல அந்த பற்றி டீட்டெயிலாக எழுதியிருக்கார். இப்போயும் தொடராகவும் வருது. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹெலு எல என்ற மூலத்தில் இருந்து தான் இந்த மொழிகள் எல்லாம் கிளைத்து வளர்ந்தன. தமிழ் சமூக உருவாக்கமும் சிங்கள சமூக உருவாக்கமும் அந்த ஹெல அதிலிருந்து தான் வந்தது, அதுதான் மூலம். ஆனால் பிராமி எழுத்து என்ற வளர்ச்சியடைந்த நிலைக்கு வந்த பொழுது அந்த பூர்வீக கூறுகளினுடைய அம்சங்களை இதில் காண முடியலை. அது ஒன்று சார். ரெண்டால் அதனால் ஐராவத மகாதேவன் இதை லிங்க் பண்ண வேண்டிய அவருக்கு தேவை இல்லைன்னு அவர் உணர்ந்திருக்கலாம். ஏன்னு கேட்டால் பிராமி என்ற எழுத்து வளர்ச்சி அடைந்த பிறகு அது 2 இதுக்குள்ளே வந்துடுது. ஒன்று பிராகிருதமாக இருக்குது, ஒன்று தமிழாக இருக்குது. 2 தான் பிரதான மொழி. அப்போ இந்த பிராகிருதமும் தமிழும் தான் இருக்கே ஒழிய அதுக்குள்ளே என்ன இல்லைன்னு கேட்டால் எழுமொழியினுடைய எந்த கூறுகளுமே இல்லை. அதனால் அவர் அதை சேர்த்துக்கொள்ளலை. ஆனால் அவர் முன்வைக்கிற கருத்து என்னன்னு கேட்டால் சிங்கள மொழி என்பது பிராகிருதத்தினுடைய ஒரு கிளை மொழி. சிங்கள மொழியை அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் பிராகிருதத்தினுடைய ஒரு கிளை மொழி. அதனால் இந்த பிராகிருதத்தை என்ன சொல்லலான்னு கேட்டால் அவர் இலங்கை பிராகிருதத்தை ஆதி சிங்களம்னு சொல்கிறார். ஏன்னா அதுக்கு ஆதரவான கருத்துக்கள் சில இருக்கின்றன. பரணவித்தாரண ஆய்வில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இலங்கையினுடைய பிராகிருதம் இந்திய பிராகிருதத்திலிருந்து வேறுபட்டது அப்படிங்கிறத அவர் நிறுவியிருக்கார். அதனுடைய வரி வடிவம், வர்க்க எழுத்துக்கள், இது எல்லாவற்றிலுமே இலங்கையினுடைய பிராகிருதத்தினுடைய கூறுகள் இந்திய பிராகிருதத்திலிருந்து வேறுபட்டது. இப்போ ஐராவத மகாதேவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த வேறுபட்ட கூறுகளின் காரணமாக அதை இந்திய பிராகிருதம்னு சொல்ல முடியாது. அப்போ இந்திய பிராகிருதம்னு சொல்ல முடியாததுனால அதற்கு அவர் மாற்றீட்டு பெயராக என்ன சொல்கிறான்னு கேட்டால் சிங்களம் அதிலிருந்து கிளைத்து வளைந்ததால் அது 2ஐயும் இணைத்து சிங்கள பிராமின்னு சொல்லிடுறார். இங்கேருந்து பார்க்குற நேரம் அது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இலங்கை என்ற நிலையிலிருந்து பார்க்குற நேரம் என்ன நடக்குதுன்னு கேட்டால் இலங்கையில் தமிழ் மொழியும் அதே காலத்திலிருந்து நிலை பெற்றிருந்திருக்கு. தமிழ் பிராமியினுடைய தாக்கமும் அந்த பிராமியில் இருக்குது. சிங்கள மொழி எங்களுக்கு வெள்ளம்னா தெரியுது, அது 8ஆம் நூற்றாண்டில் தான் வளர்ச்சி அடைந்திருக்கு. அப்படி வளர்ச்சி அடைந்த சிங்கள மொழியே பிராகிருதத்தை மட்டுமே முதன்மையாக கொண்டு வளரலை. அண்டா அதுக்கு பாலி சமஸ்கிருத மொழியினுடைய தாக்கம், தமிழ் மொழியினுடைய தாக்கம் இப்படி எல்லாம் இருப்பதால் இந்த ஐராவத மகாதேவன் முன்வைத்த கருத்தை ஏற்றுக்கொள்வதில் சிக்கல் தோன்றுது. அதனால தான் அந்த மறுப்பை நான் சொன்னேன் சார். ஆனால் அவருக்கு அந்த எழுமொழியை இணைவுபடுத்த முடியாததுக்கு அவர் என்ன செய்திருக்கலாம் கேட்டால் பிராமி, பிராகிருத பிராமி, தமிழ் பிராமி என்ற 2 கருத்துக்குள்ளே இருப்பதால் அவர் அந்த எழுமொழியை இதுக்குள்ளே அது ரொம்ப புரோட்டோ இதனால் இணைக்கலை சார். மற்றது பிராகிருதத்தினுடைய இலங்கை பிராகிருதம் இந்திய பிராகிருதத்திலிருந்து வேறுபட்டிருக்கு. சிங்களத்தில் பிராகிருதத்தின் தாக்கம் இருக்குது. இதை மட்டும் அவர் கருத்தில் கொண்டு அதை சிங்கள பிராமின்னு சொல்லியிருக்கிறார். இலங்கையில் பல 2 இனங்களுக்கான இந்த முரண்களும் அதனுடைய வரலாறும் அதை ஏற்றுக்கொள்வதில் என்ன தருதுன்னு கேட்டால் சிக்கலை ஏற்படுத்துது சார். நன்றி சார். பன்னாட்டு ஆய்வகங்களை வேகமாக எழுதிச்சிங்க. நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா போன வேலை முடிச்சுட்டு எப்படா கிளம்புறோம்னு நினைப்போம். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஆர்வம், நீங்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தை எவ்வளோ முயற்சிப்பீங்க அப்படின்னு எடுத்துக்காட்டாக இந்த ஆய்வகங்களை நான் பார்க்குறேன் சார். சின்ன ஒரு சந்தேகம் சார். இப்போ நீங்கள் பிராமி எடுத்து வந்து 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றீங்க. அதே காலகட்டத்தில் நம்ம அந்த வட்டெழுத்துக்கள் பற்றி பார்க்குறோம். நம்ம இந்த வட்டெழுத்துக்களுடைய வளர்ச்சி தான் இந்த நடுத்தலை கல்வெட்டுகள் அப்படின்னு படிக்கிறோம். நம்ம இந்த புறத்தனை இயலில் நம்ம நடுத்தல் வழிபாடு, நடுத்தல் தொடர்பான கல்வெட்டுகள் பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த பிராமியும் வட்டெழுத்தும் ஒரே காலகட்டத்தில் இருக்கும்போது இந்த வட்டெழுத்து தொடர்பான ஏதாவது செய்திகள் இல்லைன்னா நடுகள் எழுத்துக்களுக்காக சார்ந்த செய்திகள் ஏதாவது நமக்கு கிடைக்கிறாங்க? நன்றி மேடம். என்னென்னா வட்டெழுத்தினுடைய காலம் பிராமிக்கு பிந்தியது தான். என்ன நடக்குதுன்னா இந்த பிராமியில் இருந்து தான் தமிழும் வட்டெழுத்தும் தனித்தனி எழுத்து வடிவமாக வருகின்றன. பிராமியிலிருந்து தான் அது வருகின்றன. இந்த வட்டெழுத்து தான் பின்னால் சமஸ்கிருதத்தோடு இணைஞ்சு எங்களுக்கு மலையாள எழுத்தாக மாறுது. வட்டெழுத்து தான் பின்னால் எங்களுக்கு மலையாள எழுத்தினுடைய தோற்ற மூலத்தை நாங்கள் தேடி போனோம்னா வட்டெழுத்தும் கிரந்தமும் இணைந்ததால் தான் இந்த மலையாளம், அது முன்ன நானா மோனா கோல் எழுத்துன்னு எல்லாம் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதனுடைய வளர்ச்சியை பார்க்குற நேரம் இது 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் எங்களுக்கு வட்டெழுத்தினுடைய இதே வருது. ஏன்னா இந்த பிராமி தான் மெல்ல 2 வடிவமாக மாறுது. ஒன்று தமிழாக நேரடி இன்றைக்கி நாங்கள் பயன்படுத்துகிற தமிழ் எழுத்தாக ஒன்றும், அதை வளைத்து எழுதுகிற வட்டெழுத்தாகவும் மாறுது. இந்த வட்டெழுத்து என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டால் பாண்டியர்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள்.
சோழர் காலத்தில் சோழர்கள் முற்றுமுழுதாக தமிழ் எழுத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். ஆனாலும் இது என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த ராட்சிய எல்லைக்கு வெளியில், அதாவது போர்டர் லேண்ட் இருக்குது தானே, அது இப்போ நடுகட்கள் எல்லாம் இந்த எல்லைப்புறங்களில் தான் கிடைக்கின்றன. இந்த சாதாரண மக்கள்கிட்ட தான் இந்த வட்டெழுத்து பயன்பாட்டில் இருந்திருக்கு. அரச மொழியாக சோழர் காலத்தில் இல்லை. இலங்கையில் இதுவரைக்கும் ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு கூட கிடைக்கல. ஏன்டா இலங்கையில் சோழருடைய இதுதான் இருந்தது. ஒரே ஒரு கல்வெட்டை முன்னர் அது ஒரு வட்டெழுத்து கல்வெட்டுன்னு சொல்லி பேராசிரியர் பத்மநாதன் எழுதிட்டார். ஆனால் பிறகு அதை அவரே ரிவைஸ் பண்ணி பார்த்து அது வட்டெழுத்து இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கார். இலங்கையில் என்றால் பாண்டியருடைய தொடர்பு இதெல்லாம் இருந்தாலும் வட்டெழுத்து அதனுடைய புழக்கம் எதுவுமே இருக்கவில்லை. தமிழ் சிங்களம் தான். தமிழ்நாட்டு சூழலையும் பிராமிக்கு ரொம்ப காலத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுனா கிட்டத்தட்ட 9-10 நூற்றாண்டுக்கு பிறகு தான் அந்த பிராமி மெல்ல வளர்ச்சி அடையுது, வட்டெழுத்தாக ஒரு வடிவ மாற்றம் பெறுது. அந்த மாற்றம் பின்னால் எங்களுக்கு மலையாள எழுத்து தோன்றுவது. என்ற மலையாளம் தனி மொழியாக போன பொழுது அதற்கான எழுத்து வடிவத்தை வட்டெழுத்தும் கிரந்தமும் கலந்ததால் உருவாகியிருக்குன்னு சொல்கிறாங்க. நன்றி. எழுதப்படுவது எழுத்து, எழுதப்படுவது எழுத்து, எழுதப்படுவது எழுத்து அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா பிராகரம் பார்க்கணும். கல்வெட்டில் இருந்த எழுத்துக்கள் அலுவல் ஒரு அதிகாரம் இருக்கிறார். அதை தவிர்த்து ஒவ்வொரு மொழியிலும் தனித்த எழுத்துக்கள் உண்டாக காலத்தில் உருவாக்குறோம் பார்க்கும்போது தமிழ் வழக்கில் பல எழுத்துக்கள் சுவடிகள் எடுத்து பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலும் இலங்கையிலும் தொடக்க கால கல்வெட்டியல் எழுத்து அறிவு வச்சது நல்லா இருக்குமா? தொடக்கால எழுத்து அறிவு என்பது இப்போ அது எந்த எழுத்துறை பேச போறீங்க? நீங்க வழக்கில் இருக்கிற எழுத்துறை பேச போறீங்களா, கல்வெட்டு எழுத்து பேச போறீங்களா? தொடர்பு வந்து ஆனால் நீங்க கல்வெட்டியல் எழுத்து நல்லா இருக்கும். சரி, நன்றி. என்னன்னா தொடக்க கால எழுத்தறிவை கல்வெட்டை விட்டுட்டு வேறு சான்றுகள் எங்களுக்கு குறைவு. தொல்காப்பியம் நீங்கள் சொல்கிறது வெரி ரேர். எங்களுக்கு எல்லா எழுத்துக்குமான வடிவங்கள் அதில் இல்லை. அதில் சொல்கிற பல கூறுகள் பிராமி எழுத்தோடு ஒத்துப்போகுது. நீங்கள் சொல்லுங்க தானே, இந்த உட்பெரு புள்ளி உருவாகுமே, என்ன மெய்யின் இயக்கம் புள்ளியோட நிலையல், எகர உகர இயற்கையும் மற்ற ஏனா ஓனா புள்ளி பெற்று வரும். பிராமியில் அது தான். பிராமி எழுத்தும் அப்படி தான். பிராமி ஏ ஏ ஓ ஓ அந்த வேறுபாடு ஒரே எழுத்து தான். புள்ளி வச்சால் ஓசை குறைந்து ஒலிக்குதுன்னு அர்த்தம். இப்போ தொல்காப்பியம் சொல்லுகின்ற இந்த புள்ளி வச்சால் இந்த மாத்திரை குறைந்து ஒலிக்கும் என்பதனுடைய வடிவமாக பிராமி தான் இருக்குது. அதனால் நாங்கள் இன்னைக்கு நிலையில் இருந்து நாங்கள் பழங்கால எழுத்தறிவை பார்ப்பதற்கு எங்களுக்கு எழுதப்பட்ட சான்று அதிகமாக கிடைக்கிறது கல்வெட்டில் தான். இலக்கண நூல்களில் ஆங்காங்கு சில வடிவங்கள் பற்றின குறிப்பு வருதே ஒழிய அதை நாங்கள் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டால் அதை வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸுக்கு போக முடியாது. எது முன்னுக்கு தோன்றினது, எது பின்னுக்கு தோன்றினது. அதனால தான் அதை எழுத்தறிவுன்னு வைக்க இது பண்ணதே ஒழிய அந்த எழுத்தறிவு எழுத்துன்னு சொல்கிற நேரமே அதில் 2 விஷயம் வந்துடுது. எழுதப்படுவது மட்டும் இல்லை, எழுதப்படுவதாலும் ஒளி எழுப்பப்படுவதாலும் தான் எழுத்து. ஆனால் இங்கே நான் அதை வடிவத்தை மட்டும்தான் அதில் கருத்தில் கொண்டு அதை சொல்லியிருக்கேன். ஏண்டா எங்களுக்கு அந்த காலத்து உச்சரிப்பு என்ன மாதிரின்னு தெரியலை. கல்வெட்டு சான்று எங்களுக்கு அது வடிவமாக இருப்பதனால வெளிப்படையாக தெரியும்னே. நன்றி உங்களோட கருத்து. இந்த மண்டலத்தில் கிராம எழுத்து பேசும்போது கல்வெட்டில் தொழில் ஆராய்வு பாடிய முடிவுகள் அதில் கல்வெட்டு ரீதியாக பார்க்கும்போது அது கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து ஆரம்பித்ததாக பார்க்கும்போது தானே ஓடுதல் எழுத்துக்கு வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டு இந்த கார்பெட்டிங் நிறைய பொறுப்பாக செஞ்சுட்டு அந்த பானை ஒருபோதும் அவர்கள் வந்து தானியம் உட்படுத்துவது அந்த பானைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தானியங்களுக்கு தான் கிடைக்கக்கூடியவர்களுக்கு தான் அதனுடைய காலத்தை வைக்கிறார்கள். அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய வயதை எனது சட்டையை கொண்டு வயதை தீர்மானிப்பது போல அது ஒரு முரண்பாடாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக ஒரு ஆசிரியர் பேராசிரியர்கள் அந்த விவாதத்தின் போது குறிப்பிட்டார்கள் என்றால் இவர்கள் எடுக்கக்கூடிய அந்த கார்பெட்டில் இருந்து வரக்கூடிய தரவுகளின் மண்ணெடுப்பு பார்க்கும்போது அதற்கு முன்னுக்கு பின் புறனாக இருக்கிறது. தமிழகத்தில் 8 இடங்கள் அழகாக இருந்தாலும் எந்த ஒரு இடத்துல கார்பெட்டில் ரிப்போர்ட் வந்து தெளிவாக யாரும் வெளியிடுறார். சொல்லப்போனால் கொடுமணனுடைய கார்பெட்டில் மண்ணடிப்பின் அடிப்படையில் எந்தெந்த அடிப்படையில்
எடுத்தாங்க. அதனுடைய கால வரையறை, அதில் எந்த விதமான எழுத்து குறிப்புகள் கிடைக்கப்பட்டது, அதை பற்றி தெளிவான அறிக்கைகள் இந்த வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கவில்லை. அதனால அதை வச்சு பார்க்கும்போது இந்த கார்பன் டேட்டிங் வந்து இத்தனை நூற்றாண்டு தொழில்கள் வந்து எழுத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது சரியான நிலையில்லாது. அதை நன்றி தம்பி, நல்ல கேள்வி. இது பற்றி கருத்து முரண்பாடுகள் பல வந்திருக்கு. ஏண்டா பானையில் கீறிட்டே வச்சாங்களா அல்லது எப்படி, ஏண்டா உள்பக்கம் ஒரு பானை ஓட்டில் கீறல் இருக்குது, பானை உள்ளுக்கு எப்படி எழுத முடியுங்கிற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால், எந்தெந்த வகையில் இதற்கான காலத்தை நாங்கள் தீர்மானிக்க முடியும் என்பதை தான் பார்க்க போகிறோம். அப்போ எந்தெந்த வகையில் காலத்தை தீர்மானிக்கலாம் என்று பார்க்குற நேரம் சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கக்கூடியதாக எங்களுக்கு இந்த C4 டேட்டிங் வருது, கதிரலை கால கணிப்பு. அப்போ கதிரலை கால கணிப்பு என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டால், வெறுமனே இந்த பாத்திரங்களுக்கோ கல்லுக்கோ செய்ய முடியாது. அதற்குள்ளே ஏதாவது இருக்கணும், அது நெல்மணி இருக்கணும் அல்லது எலும்புக்கூடு, ஏதோ அதுகள் இருந்தால் தான். இப்போ எங்களுக்கு இங்கே கிடைச்சதெல்லாம் நெல்மணி தான் கிடைச்சது. இப்போ அதை வைத்துக்கொண்டு நாங்கள் இப்படி ஒரு கேள்வி எழுப்புகிற நேரம் ஒரு முரண் தான். என்னென்னு கேட்டால், உள்ளுக்குள்ள பொருளுக்கு தான் காலமே ஒழிய அது வெளியில் உள்ளதுக்கு இல்லைன்னு. இப்போ என்ன கேள்வினா, இந்த மண் பாத்திரங்கள் அன்னைக்கு எந்த தேவைக்காக உருவாக்கணும் அப்படின்னு பார்க்குற நேரம் அது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னுக்கு வச்சிருக்க முடியாது. 100 வருஷம் பழமையான ஒரு மண் பாத்திரத்தில் இதை போட்டு வச்சிருக்க முடியாது. ஆகவே அதனுடைய கால இடைவெளி என்பது மிக நீண்டதாக இருக்க வாய்ப்பில்லை. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன உள்ளுக்குள்ளதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படா வெளியில் உள்ளதுக்கு காலத்தை சொல்கிறீங்கிற ஒரு பிரச்சனை. ஆனால் அது செய்யப்பட்ட பொருளை வச்சு பார்க்குற நேரம் அந்த கால இடைவெளி என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டால், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு இருக்க முடியாது. அதனுடைய இடைவெளி ஒரு குறுகிய கால இடைவெளியாகத்தான் இருக்கணும். அதனால் இந்த கால இடைவெளியை நாங்கள் என்ன செய்ய தேவையில்லைன்னு கேட்டால், இதை வந்து மறுக்க வேண்டிய என்ற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, இந்த மண் அடுக்கு காலம். இப்போ மண் அடுக்கு காலங்களில் இப்போ ஐராவத மகாதேவனே முரண்பட்டு போகிறார். அவர் 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டார். அதை பார்த்தால் அவரோட கருத்திலேயே பல முரண்பாடுகள் வந்து சேருது மண் அடுக்கை பார்த்து. நான் என்ன நினைக்கிறேன்னா, மண் அடுக்கை விட C4 டேட்டிங்கை நாங்கள் நம்பகமானதாக எடுக்கலாம் என்பது என்னென்னா, இதுவும் ஒரு அறிவியல் பார்வை தான். அந்த அறிவியல் பார்வையை நாங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால், சில நேரம் அது கருத்தியல் ரீதியானது, ஒவ்வொருத்தருடைய பார்வை சம்பந்தப்பட்டது. ஆனால் ஒரு கருவி ரீதியாக ஆய்வு செய்வது எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கும். ஆகவே அந்த மாதிரியான ஆய்வுகளை நாங்கள் நம்பகமானதாக எடுக்கலாம். இப்போ ஏன் இந்த C4 ரிப்போர்ட்டுகள் வெளிவரலைங்கிறது வேற கேள்வி, அது அரசியல் சார்ந்த கேள்வி. ஒரு நாட்டினோட இப்போ எந்த காலத்தை தமிழ்நாட்டுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க போகிறோமா? இலங்கையிலையும் அப்படி தான். 1994ஆம் ஆண்டு அனுராதபுரத்தை அகழ்வாய்வு செய்கிறார்கள். ஏகப்பட்ட தமிழ் சான்றுகள் கிடைக்கின்றன. அரசே அகழ்வாய்வை நிறுத்தி மூடுது. அந்த அகழ்வாய்வு செய்த கன்னிங்காம் லண்டன் போகிறார். லண்டனில் அவர் வீட்டில் இன்றைக்கி நிறைய சான்று இருக்குது, தமிழ் சான்றுகள். அவர் தனிப்பட்ட ரீதியில் இவர் பேராசிரியர் ராஜனுக்கே காட்டியிருக்கார். ஆனால் அவர் வெளிப்படுத்தலை. ஏன்னு கேட்டால் அது அரசியல் காரணம். அரசியல் காரணங்களுக்காக இந்த ரிப்போர்ட்டுகளை மறைக்கிறதும் வெளியிட முடியாமல் இருக்கிறதும் அது வேற பிரச்சனை சார்ந்தது. அதை இதோட நாங்கள் இணைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, நன்றி. உலகம் பரவலாக எடுக்கிற ஒரு பரிசோதனை முயற்சி காரணம் கேட்டீங்கன்னா, உலகத்தில் எல்லா தொழில் பொதுவான எல்லா ஆய்வுகளும் பிரமிட் உட்பட எல்லாவற்றிலும் கார்பன் டேட்டிங் வகையில் செய்யப்படுற ஆய்வு முடிவுகளை உலகம் முழுக்க எடுக்கிறாங்க எல்லா ஆய்வாளர்களும். அசோக பிராமிங்கிற பாரத பிராமியும் தமிழ் பிராமிகள் என்று சொல்லியிருக்கேன். நம்முடைய தமிழ் பிராமி வந்து மாங்குளம் குடிமாப்பை அதாவது கடைகளில் கிடைக்கிற தேனியில் ஒரு பகுதியில் ஒரு தங்க சில்லுல கூட கிடைக்குது தமிழ் பிராமி. அதே மாதிரி கல்வெட்டில் முகலூர் கல்வெட்டிலையும் தமிழ் பிராமி கிடைக்குது. அப்போ அசோக பிராமிங்கிறது வந்து வெறும் கல்வெட்டுகளில் மட்டும்தான், சமணப்பள்ளிகள் வழங்கிய இலந்த கல்வெட்டுகளில் மட்டும்தான் கிடைக்கிறது. அப்போ இந்த ரெண்டுக்கான தரவாக அது அசோக பிராமிங்கிறது வெறும் நிர்வாக ரீதியாகவும் உயர்மட்ட மக்கள் பயன்படுத்திய மொழியாகவும், அல்லது தமிழ் பிராமிங்கிறது எல்லாரும் பயன்படுத்த மொழியாகவும் இருந்திருக்கலாம். அதே மாதிரி இலங்கையிலும் அந்த பிராமி அப்படிதான் வழங்கப்பட்டிருக்காங்க. எல்லாரும் பயன்படுத்தினாங்களான்ற அன்றைய காலத்தில் எழுத்தறிவு எல்லாத்துக்கும் உரியதாக இருந்ததா என்பது இன்னும் எங்களுக்கு உறுதிப்படுத்த முடியலை.
இப்போ நீங்கள் சொல்கிறதுல ஒரு முக்கிய செய்தி என்னன்னு கேட்டால், அசோகன் சார்ந்த ஆவணங்கள் எல்லாமே அரசு ஆவணங்களாகத்தான் எங்களுக்கு கிடைக்கின்றன. தனி மனிதருடைய ஆவணங்கள் குறைவு. ஆனால் இப்போ தமிழகத்திலும் சரி, இலங்கையிலும் சரி, பல தனி மனிதர்கள் கொடை வழங்கியிருக்கிறார்கள். அந்த கொடை பற்றிய செய்திகள் இருக்கின்றன. ஆனால் காலகட்ட அடிப்படையில் நாங்கள் பார்க்குற நேரம், இந்த தனி மனிதர் கொடையாளர்கள் எப்போ வந்தாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கணும். அப்போ தனியால் சொத்து, நில உரிமை, அதே மாதிரி வணிக விருத்தி இதெல்லாம் வளர்ச்சி அடைகின்ற பொழுதுதான் தனி மனிதர்கள் கொடையாளர்களாக மாறக்கூடிய இது வருது. அசோகன் காலத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டுன்னு பார்க்குற நேரம், அன்றைய பொருளாதார நிலை ஏனைய இதுகளெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குற நேரம் அது அரசு தான் ஏகபோகமாக இருந்திருக்கு. அதனால் என்னதுன்னு கேட்டால் தனி மனித இதுகள் குறைவு. அதை விட இன்னொரு சான்று என்னென்னு கேட்டால், வட இந்தியாவில் கிடைக்கின்ற சான்றுகளை விட தென்னிந்திய பிராந்தியத்தில், இலங்கையில் அதிகமான சான்றுகள் கிடைக்கின்றன. இப்போ நான் சொன்னேன் தானே, குறியீட்டிலிருந்து தான் பிராமி வந்ததுன்னு சொன்னால், வட இந்தியாவில் குறியீடே எங்களுக்கு கிடைக்கல. வெரி அங்கே சரியான குறைவு. தென்னிந்திய சூழல்லையும் இலங்கையிலும் தான் எங்களுக்கு அதிகமான குறியீடுகள் கிடைக்கின்றன. இந்த புரிதல் என்ன செய்துன்னு கேட்டால், இந்த பிராமி எழுத்து இந்த பிராந்தியத்தில் தோன்றியிருக்கக்கூடும் என்பதற்கான ஒரு கருதுகோளுக்கு இடம் தருது. இதை எதிர்காலத்தில் கிடைக்கின்ற சான்றுகளை கொண்டு தான் நாங்கள் என்ன செய்யணும், நிறுவனம்னு நினைக்கிறேன். இறுதியாக இலங்கையில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பௌத்தம் சார்ந்த சில இடங்களில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கந்தரோடைய இந்த மாதிரி பழமையான மக்கள்கள் இருக்கக்கூடிய வடிவங்கள் குடியிருப்பு அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய கிராமங்கள் கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் எங்களுக்கு எல்லாமே குகைத்தலங்களில் தான் கிடைக்கிது. பௌத்த சம்பந்தமான குகைத்தலங்களில் தான் கிடைக்கிது. இப்போ கந்தரோடையில் கிடைத்தது வந்து மட்கலம் தான், மட்பான் பானை ஓடுகளில் தான் அந்த பொறிப்பு கிடைச்சிருக்கு. அந்த பொறிப்பும் எங்களுக்கு ரொம்ப முந்தியதாக இல்லை. அதனுடைய எல்லா சான்றுகளையும் பார்க்குற நேரம் கந்தரோடை கிமு 3ஆம் நூற்றாண்டுக்குரியதாகத்தான் அந்த செட்டில்மெண்ட்டை சொல்கிறாங்க. அதே மாதிரி வட இலங்கையில் பல இடங்களில் கிடைச்சிருக்கு. பூநகரி, மன்னித்தலை, இப்படி பல இடங்களில் பிராமி இதுகள் கிடைச்சிருக்கு. அது எல்லாமே பானை ஓடுகள். என்னென்னு கேட்டால், இன்னைக்கு நாங்கள் தமிழர்கள் வாழ்கின்ற வடக்கு கிழக்கில் மலைப்பகுதிகள் குறைவு, குன்றுகள் குறைவு, பாறைகள் குறைவு, கல்வெட்டுகளே அதிகம் இல்லை. ஏன்னா பாறைகள் இருந்தால் தானே கல்வெட்டுகள் பொறிக்கிறது. அங்கே உள்ளது சுண்ணாம்பு கற்கள். அதனால் அதில் கல்வெட்டுகளை பொறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் வட இலங்கை என்று சொன்னால் வவுனியா உள்ளடங்கிய அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 40 பிராமி கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. இது 40ம் பௌத்த மத குகைத்தலங்களில் தான் கிடைச்சிருக்கே ஒழிய, இந்த பூர்வீக செட்டில்மெண்ட்டில் எங்களுக்கு எந்த கல்வெட்டும் கிடைக்கல. அந்த பிராமி பொறிப்புகள் பானை ஓடுகளில் தான் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அது குறைவு, எண்ணிக்கை அளவில் குறைவாக தான் இருக்குது. கேள்வி போகிறதில்ல. 2017 தேசியில் வந்து நானூறு ஆயிரத்தி ஒரு பயிர் வந்திருந்தார். இப்போ நான் நினைச்சேன், இவர் எப்படி இந்த பாடம் நடத்துகிறாரு, ரொம்ப அமைதியாக இருக்காரு, பேசவே மாட்டேங்கிறாரு. அவர் பேசவே முடியல. ஒரு 10 நாள் இருந்தோம், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நாங்கள் பேசியிருப்போம். அவ்வளோ அமைதியாக இருந்தார். ஆனால் ஒரு ஆய்வாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு துணைத்தலைவர் சொன்ன மாதிரி பேசியிருக்கார் தான் ஒரு பெரிய உதாரணம். உண்மையிலே பாராட்டணும். அவர் மாதிரி நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்ன தலைப்பு எடுத்துருக்கீங்களோ அந்த தலைப்பில் உங்கள்கிட்ட கேட்குற கல்வெட்டு சம்பந்தமாக சுப்ராய ஐயாட்ட கேளுங்கன்னு சொல்லுவோம், ராஜன் சார்ட்ட கேளுங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவோம் இல்லையா, நீ எதிர்காலத்துல தேசிய சார்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவர் பாருங்க, எந்த இன்னும் வச்சுக்கல, எல்லா எவிடன்ஸும் இங்க இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மையே நான் அந்த சில பேச்சாளர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம வைகோ பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வருஷம் 4 தான் சொல்லுவார். ஆச்சரியமா இருக்கும். சில பேச்சாளர்கள் சிவா பேசும்போது நிறைய காளிமுத்து பேசும்போது, குமரியானந்தன் பேசும்போது, அரசியல்வாதிகள்ல அவங்களாம் அந்த பேசும்போது அந்த எவிடன்ஸ் கரெக்டாக அந்த 4 அவ்வளோ எப்படி அவ்வளோ ஞாபகத்தை நினைக்கிற மாதிரி இருக்கும்.
உண்மையிலேயே இந்த 3-4 வருஷத்தை ரொம்ப நல்லா பயன்படுத்தியிருக்காரு. இது வந்து ஒரு பொன்னான நேரம். இது வந்து பிஹெச்டி பண்ணுறாங்கிறது உண்மையிலே பொன்னான நேரம். பொன்னான நேரத்தை சரியாக பயன்படுத்தியிருக்காரு. நீங்களும் இந்த மாதிரி பயன்படுத்தணுன்றதுக்கு பேராசிரியர் பெரிய ஒரு லாபம். முன்னேற்றப்பட்டதுக்கு இந்த வந்து இந்த சொற்பொழிவு ஆகும்போது நமக்கு ஒரு பெரிய பெருமை. பேராசிரியர் அந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது நம்ம துறைக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி முறையாக சொல்லுவாங்க. மனசில் பட்டது சொல்கிறேன். அவ்வளோ தூரம் அவர் வளர்ந்துருக்கிறாருன்னா அவ்வளோ படிச்சிருக்காரு. அதான் காரணம். தேடி தேடி அந்த இடங்கள்லாம் போயிருக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் நான் அந்த இப்போ கடைசியில் சொன்னாங்கலாம் 40 கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு கரெக்டாக சொல்கிறது வந்து பெரிய விஷயம். அதான் என்னன்னா அது சம்பந்தமாக ஆய்வு சம்பந்தமாக அது பண்ணும்போது அதுலேயே ஊறி போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஆழங்கால்பட்ட அந்த அறிவை பாராட்டுகிறேன். மேலே மேலே நீங்கள் வளரணும். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். எல்லாருக்கும் நன்றி. தமிழ் பல்கலைக்கழகம்னா சொந்த வீட்டுக்கு வர உணர்வு தான். நாளைக்கு போகிறதுனா கவலையாக இருக்குது. ஆனால் அங்கேயும் குடும்பம் இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. எப்பொழுதுமே தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வர்றதுக்காக வந்து போகிறதுக்காக நான் விரும்புவேன். என்றால் இது என்னுடைய வீடு. எல்லாருக்கும் நன்றி. மிகவும் நன்றி ஜெயசீலன். ஒரு மகன் தந்தை காற்றும் நன்றி. நான் அப்படி தான் அந்த மனநிலையில் தான் இருக்கேன். அவ்வளோ அருமையான இதை பார்க்கும்பொழுது அறிவு புலப்பாடு அப்படின்றது அதை பார்க்கும்போது நம்ம பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், நம்முடைய மாணவராக இருந்தாலும் சரி தான், ஒரு ஆசிரியருக்கு தான் மாணவனும் மகனும் ஒரே மாதிரி. அப்போ இங்கே இவரை எழுப்புனது இவர் பேசியது நம்முடைய பேராசிரியர்கள் அதற்கு கேட்ட கேள்விகள் எவ்வளோ அழகாக, மாணவர்கள் கேட்ட கேள்விகள். முன்னெல்லாம் மாணவர்கள் ரொம்ப கேட்கவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி மறுபடியும் மாணவர்களுடைய அந்த கேள்விகள்ன்றது ரொம்ப ஆழங்கால் பட்டதாக அமைஞ்சிருப்பது. அதனால் நீங்கள் ஊருக்கு போன பிறகு நமது கலைப்புலத்தில் இருக்கக்கூடிய பேராதனை பிள்ளைகள் கலைப்புலத்தில் இருக்கக்கூடிய தமிழ்துறையும் வளர்தமிழ் புலமும், அயல்நாட்டு தமிழ்கள் துறையில் வளர்தமிழ் புலமும் இணைந்து மாதத்திற்கு 2 முறை, இப்போ இங்கே இருக்கிற துறைகள் மொழிபெயர்ப்பு இருக்குது, சமூக அறிவியல் இருக்குது, அறிவியல் தமிழ் இருக்குது, அயல்நாட்டு தமிழ் கல்வி இருக்குது, அகராதியல் இருக்குது. இதுக்குள்ளே முதல்ல நம்ம தொடங்குவோம். ஆசிரியருடைய இதே மாதிரியான இணைய வழியாக ஆசிரியர்கள் இந்த அரங்கத்தில் ஏற்பாடு பண்ணுவோம். நம்ம ஒன்றும் இது இருக்காது. அப்படி ஆசிரியர்கள் ஒரு வாரம் ஆசிரியர், மாதத்தில் ஒரு முறை ஆசிரியர், ஒரு முறை மாணவர்கள். இங்கே உள்ள 2 மாணவர்கள், அங்கே 2 மாணவர்கள். இப்படியாக பண்ணும்போது நம்முடைய இந்த அறிவு வெளிச்சம் கண்டங்களை தாண்டி தீவுகளை தாண்டி பரவிக்கொண்டே செல்லும். அதனால் அதுக்கு நீங்கள் தான் ஒரு அம்பாசடர். ஒரு அம்பாசடராக நீங்கள் இருக்கணும். உண்மையிலே நான் எப்போவுமே சொல்லுவேன், பசங்களை காமிச்சு இந்த பசங்களை நீங்கள் கையில் எடுத்துங்கன்னு சொல்லுவேன். நான் எப்போதுமே உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அப்படின்னு. நாங்கள் இந்த துறை, இந்த பல்கலைக்கழகம் உங்களுடையது, இந்த புலம் உங்களுடையது, அதுபோல் மாணவர்களும் உங்களுடையவர்கள், அவர்கள் எங்கள் பிள்ளைகள். இந்த கொண்டும் கொடுத்தும் நம்ம செய்வோம். விரைவில் அதுக்கான புரிந்துணர்வு நம்ம பண்ணிடுவோம். வளர்தமிழ் புலத்துக்கும் நம்ம துறைக்கும் பண்ணிடுவோம். நீங்கள் ஒருங்கிணைங்க. இதில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இதே மாதிரியான துறைகள் ஒருங்கிணைத்து இப்படி நம்ம ஒரு அட்டவணை போட்டுட்டு நம்ம மாதத்தில் இணைய வழியாக இந்த மாதிரி பண்ணிடுவோம். அது நீக்கமர எந்த துறை வேணால் இருக்கலாம். அது இலக்கியத்துறை வரலாம், யார் வேணால் வரலாம். அப்படி கல்வெட்டுத்துறை வரலாம். அப்படியாக அடுத்த முயற்சி நம்ம தொடங்குவோம். நன்றி, வணக்கம். சிறப்புரை வழங்கிய ஜெயசீலன் ஐயா அவர்களுக்கும், கருத்துரை வழங்கிய பேராசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட அவையோருக்கும் நன்றி. முறையாக நன்றியுரை வழங்க அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையின் முனைவர் பெற்ற ஆய்வாளர் மா கலைச்செல்வன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். தமிழ் பல்கலைக்கழகம் அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை வாரந்தோறும் நிகழ்த்தக்கூடிய இந்த வியாழவட்டமானது தொடர் 84ஐ மிக சிறப்பாக ஒரு சிறப்பு அமர்வாக இங்கே தொடங்கி நிறைவடைந்திருக்கிறது. அதில் நம் அனைவருக்கும் விருப்பமான, அனைவருக்கும் பரிச்சயமான, வந்த மழை ஒருவாறு அங்கிட்டு போனாலும் இங்கு பெய்து முடித்து விட்டது என்றுதான் நாம் கருத வேண்டும். அந்த வகையில் தமிழகத்திலும் இலங்கையிலும் தொடக்க கால எழுத்தறிவு குறித்து மிக ஆழமானதொரு ஆய்வுரையை நம் முன்னே வைத்தார்.
என்னால் புரிந்து கொண்ட அளவுக்கு நம் ஆய்வாளர்கள் அனைவரும் ஒரு கருதுகோளை எவ்வாறு நேர்மறையான சிந்தனையுடனோ ஒரு முடிவாக வைக்க வேண்டும் என்று தான் பார்த்திருப்போம். ஐயா வந்ததிலிருந்து காலத்திலிருந்து மட்டும்தான் எங்களுக்கு சொல்லுவார், கருதுகோள் எடுத்துக்கொண்டு அதை எதிர்மறையாகவும் அல்லது அது ஆய்வு முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம் என்பதற்கு இந்த ஆய்வறிக்கை மிக முக்கியமான ஒரு ஆய்வறிக்கையாக பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு நமக்கு இந்த தமிழ் உணர்வு அதை மட்டும் வைத்துக்கொண்டு நினைத்திருந்தால் சொல்லியிருந்திருக்கலாம், தமிழகத்திலிருந்து தான் போனது, தமிழ்நாட்டிலிருந்து தான் போனது என்று. அப்படி இல்லாமல் அந்த ஆய்வு நடுநிலைமையுடன் கிடைத்த சான்றாதாரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு வேறு வேறு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்க கருத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய முடிவை முன்வைத்தது எங்கள் அனைவருக்கும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது. அந்த வகையில் இந்த ஆய்வறிக்கை மிக சிறப்பான ஒரு ஆய்வறிக்கையாக இருந்தது. பழனிவேலையா சொன்னது மாதிரி எதிர்காலத்தில் கல்வெட்டு குறித்தான ஒரு அடையாளமாக சாரை எங்களுக்கு பார்க்க முடியும். கல்வெட்டு மட்டும் கிடையாது, நவீன இலக்கியம் குறித்து பேச சொன்னாலும் இதழ் போல் பேசிக்கொண்டிருப்பார். அதே மாதிரி சங்க இலக்கியம் குறித்து பேசினாலும் சரி, இலக்கணம் குறித்தாலும் இலக்கியம் குறித்தாலும் எங்களுக்கே மிக ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த வாசிப்பு ஒவ்வொரு நாள் கேட்போம், எப்படி சார் படிக்கிறீங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நேரம் இருக்குது அப்படின்னு. காரணம், இந்த 4 நாள் தான் இங்கே இருந்தார். ராஜம் கிருஷ்ணனுடைய கரிப்பு மணிகள் புத்தகத்தை படித்து முடிச்சிட்டாரு, நேற்று தான் முடித்தார். பாலமுருகன் சார் வாங்கி கொடுத்தாரு. 4 நாட்கள் இங்கே அறையில் தான் இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு அந்த புத்தகங்கள் குறித்தான விமர்சனங்கள், இது எப்படி எழுதியிருக்காரு, ஏன் எழுதியிருக்காரு அப்படின்னு கூட நேற்று பசங்கள்கிட்ட சொல்லிட்டு, இந்த மாதிரியான தொடர் வாசிப்புகள் தான் நம்முடைய சிந்தனையும் செயலையும் தொடர்ந்து செயல்பட வைக்குது. அந்த வகையில் இந்த ஆய்வறிக்கையை நிகழ்த்துவதற்கு பட்டப்பேற்றிற்காக இதை தபாலில் வாங்கிக் கொள்வதாக இல்லாமல் கூட ஜெய்சலனை நம் நேரில் அழைத்து வாங்க வைக்க வேண்டும் என்று இந்த ஆய்வறிக்கையை ஒழுங்கு செய்து ஐயாவை அங்கிருந்து அழைத்து வந்த எங்களுடைய குறிஞ்சிவேந்தன் ஐயா அவர்களுக்கு முதலாவதாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய்சலனை கூப்பிடலாமா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக கூப்பிடலாம், எப்படியாவது அப்படின்னா. அந்த வகையில் இந்த 4 நாட்கள் எங்களுக்கு மிகவும் பயனுடைய நாட்கள். பகலும் இரவுமாக எங்களுடைய ஆய்வு குறித்து எல்லாம் வேணுங்கிற புத்தகங்கள் எல்லாம் எல்லாருமே எழுதி வச்சுருக்காங்க. அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த வியாழவட்டத்திற்கு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பழனிவேல் ஐயா அவர்களுக்கும் வெற்றிச்செல்வன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த புலத்தில் இருந்து வருகை இருக்கக்கூடிய சமூக வெளியுறவுத்துறை பேராசிரியர் அறிவானந்தம் ஐயா அவர்களுக்கும், வீரமணி ஐயா அவர்களுக்கும், ஜாக்லின் அம்மா அவர்களுக்கும், இந்து மேடம் அவர்களுக்கும், வந்து சென்ற சங்கீதா அம்மா அவர்களுக்கும், ஆய்வு திட்டத்திலிருந்து வருகிற சத்யாக்கா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து துறைகளிலிருந்து வருகை இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், முதுகலை மாணவர்கள், குறிப்பாக கலைப்புலத்திலிருந்து ஒரு மாணவர் வந்து சென்றார். ஜெய்சலன் சார் பேசுகிறாருன்னு அவன் காலையில் அந்த பத்திரிகையை பார்த்தோன்னே வந்து அறையில் கேட்டு போனார். அந்த வகையில் வந்து சென்ற மாணவருக்கும் சுவடிப்புலம் மற்றும் மொழிப்புலம் என அனைத்து புலங்களிலிருந்து வருகிற ஆய்வாளர்கள், முதுகலை மாணவர்கள் என அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய்சலன் சார் அவர்களுக்கு நன்றி என்ற ஒரு வார்த்தையில் மட்டும் எங்களால் சொல்லி இயலாது. அந்த வகையில் தொடர்ந்து எங்களுக்கு அடிக்கடி இந்திய பயணத்தை மேற்கொண்டு, அதிலும் குறிப்பாக எங்களுடைய இந்திய பயணத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தவிர்க்க முடியாத ஒரு அட்டவணையாக வைத்துக்கொண்டு எங்களுக்கு இங்கே வந்து இவ்வாறான ஆய்வறிக்கைகளை செய்யும் பொழுது எங்களுடைய ஆய்வு தூண்டுதலுக்கு பெரும் வழி சமைக்கும் என்று சொல்லி ஐயா அவர்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பருடைய பேச்சை கேட்பதென்றால் அவர் எங்கு வேண்டாலும் சென்று அமர்ந்து கேட்கக்கூடிய பாலமுருகன் சார் அவர். உண்மையாலுமே ஜெய்சலன் சார் இயங்குவதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து பாலமுருகன் சார். நாங்கள் கூடவே இருந்து பார்க்குறோங்க. அவருடைய வெற்றி என்பது பாலமுருகன் சாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அந்த வகையில் பாலமுருகன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேலைவட்டத்திற்கு வருகிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர் 85 சந்திப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.